வணக்கம். உண்மை வெல்லும். 60 வயதிலும் அடங்காத மன்மத ராஜா. மொத்தமா எவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? முதல் அந்த பொண்டாட்டி, ரெண்டாவது வந்து அந்த கருப்பு கட்டி வச்சாங்க, மூணாவது இந்த அம்மாவை கட்டி வச்சாங்க. இதுக்கு தாலி கட்டினா யார் ஒருத்தர் எனக்கு இப்போ தாலி கஞ்சி கொடுக்குறாங்களோ அவங்க எனக்கு பொண்டாட்டி. இளம் பெண்களை குறிவைத்து மனைவியாக்கும் 60 வயது மன்மத ராஜா. யார் இந்த கற்பகம்? எங்கள் ஊர் அந்த பாப்பா பாப்பாக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 30 வயசு 30 என்னை 30 வயசுக்குள்ள கூட்டி போனேன். அடுத்து ஒரு பொண்ணு 30 வயசுக்குள்ள ஒவ்வொரு திலாப்பிய மயக்கு கூட்டி போயிடுறது. நல்லா கொஞ்சம் கமரியா கோழியா நம்ம கூட்டி போறாங்களா? பல பெண்களுக்கு தாலி கட்டி நம்பிக்கை துரோகம் செய்த மன்மத ராஜா. தாலி கட்டினதெல்லாம் என்னாச்சு? உலகத்தில் இருக்கிறவங்களாமா தாலி கட்ட முடியும். பொண்டாட்டி சேர்த்து வைக்கிறான்னு எத்தனை பொண்டாட்டி கட்டுவேன்? நீ ஒவ்வொரு பொண்ணுங்களை தாலி கட்டிட்டு பண்ணி மாதிரி கூற அடிச்சு அவளுகளை எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் ஒவ்வொருத்திலா ஒரு தாலி அறுத்துட்டு வருவேன்னு சொல்ல அடுத்து எடுத்துன்னு வந்துடுறேன். உங்க பொண்டாட்டி வந்திருக்கணும். தொடப்ப கட்ட பிஞ்சிருக்கும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. மன்மதனின் மானத்தை கப்பலேற்றிய புனிதா. எதுனாலும் ஒரு பொண்ணுனாலும் கட்டிருக்கிய உருப்படியா இருந்திருக்கிறியா? நீ கேடி கேடி எல்லாம் முடிச்சுப்புட்டு எனக்குன்னு என்ன பண்ணேன்னு கேட்டா நான் உனக்குன்னு கொடுக்கணுமா? அவளை எழுதி கூட புறமுக்கு பிறந்தவன நான் வேணும்னா நீ தான் பொண்டாட்டி வேணும்னு சொல்லிட்டு எழுதி கூட முடியல. பண்ணறதெல்லாம் பண்ணிட்டு என் கஷ்டத்தை சொல்லறதுக்கு வந்திருக்கேன்னு பயங்கரமான ஆளு. அட வெக்கம் கட்டுவீங்களா? வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க. என் கஷ்டத்துக்கு ரொம்ப நாளாக ஒன்று பார்க்க முடியல. முதல் கல்யாணம் ஆயிடுச்சு. 4 பசங்க இருக்கிறாங்க, 2 ஆம்பளை பசங்க 2 பொண்ணு. முதல் வந்த மனைவி சரி கிடையாது, சந்தேக பேர் வழி. அக்கா தங்கச்சி தாயின்ற கணக்கெல்லாம் கிடையாது. யாருக்கிட்ட பேசியிருந்தாலும் உடனே நைட்டு சண்டை வரும். அப்படியே கொஞ்சம் காலம் கழிச்சிட்டு நான் அப்படியே 4 புள்ள பெற்றுட்டீங்க. 6 பிள்ளைம்மா, 2 பிள்ளை செத்துச்சு ஃபஸ்ட்டு பிறந்து. அது மாதிரி செத்துட்டு அப்போ ஆப்ரேஷன் பண்ணாதவே நான் மறுபடியும் 2 பொண்ணு 2 ஆண் ஆயிடுச்சு. இந்த பயந்து திரும்பி செத்துடணும். அப்புறம் அப்படியே இருந்து ஒரு அளவுக்கு அப்படியே காலம் கழிச்சுன்னு வந்துட்டேன். அப்புறம் எங்கள் சின்ன பொண்ணுக்கு மஞ்சள் நீர் சுற்றணும். பெரிய பொண்ணு எங்கள் அக்கா பையனை கொடுக்க மாட்டேன்னா அது கிளம்பி போயிடுச்சு. அதை வர வச்சு கல்யாணம் பண்ணேன். எல்லாம் முடிச்சுட்டு பையனை வந்து 7வது வரைக்கும் தான் படித்தேன். எல்லாரையும் 4 பேரும் படிக்க வச்சேன். படிக்கலை. பொம்பளை சரியில்லை. அப்பா அம்மாவும் எனக்கு சரியில்லை. இன்னமும் எங்கள் அம்மா இருக்குது, எங்கள் அப்பா ஆகிட்டார். இன்னமும் எங்கள் அம்மா எனக்கு சரியில்லை. அப்படி தள்ளி வந்து அப்புறம் இவங்கெல்லாம் முடித்தேன். பையன் அடங்காமல் பொம்பளை சந்தேக பேர் வழி இப்படிலாம் இருந்து அப்புறம் பொண்ணுக்கும் ஓடின பொண்ணுகிட்ட வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு முதல்ல ஒரு பொண்ணு இட்டு போயிட்டான் எங்கள் பையன். அப்பா அவனுக்கு 16 வயசு தான். 2வது 17 வயசில் ஒரு பொண்ணு. அது எப்படி முறைன்னு கேட்டால் எனக்கு தங்கச்சி முறையாகுது. என் வீட்டால் எனக்கு சித்தப்பா இருக்கிறாங்க இல்லையா, அந்த பொண்ணு பங்காளிங்க கொஞ்சம் இதை கெடுக்கணும்னு இப்படி இருந்தால் இது வந்து எங்கள் வீட்டம்மா உடந்தாது. ஊருக்கும் கழனிக்கும் 1 கிலோமீட்ரு. இது ரோடு, அந்தாண்டு வீடு, இந்தாண்டு கழனி. நமக்கு ரொம்ப இல்லை, ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் தான் இருக்குது. ஊடி செத்த வைப்பேன். கண்ணாலும் தெரிஞ்ச வேலை. ஒரு ஆயில் இன்ஜின் படிக்க தெரியாத ஆயில் இன்ஜினை கைட்டு வேலை செய்வேன். நல்ல சம்பாதினேன். பொம்பளை சரி. அப்படியே காலத்தை கழிச்சிட்டேன். இது நடந்த பிறகு இந்த பையன் பொண்ணு எடுத்து போனால் ஊரில் இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. 2வது பொண்ணு எடுத்து போனால் சப்போர்ட் பண்ணாங்க. 3வது பொண்ணு அவங்கள சொல்ல தேவையில்லை, தம்பி பொண்டாட்டியை போகணும், அதை எட்டுன்னு கிளம்பிட்டேன். அப்போ நான் இது சீரியல் இதெல்லாம் விட்டுட்டு வேலைச்சேரியில் வந்து பெரிய ஆள் வேலை செய்யணும். உங்க பையன் வேற பொண்ணை கூட்டிட்டு போனான். ஆமாம், பங்காளிங்க கொஞ்சம் இந்த குடும்பம் எனக்கு கெடுக்கணும்னேம்மா. அப்ப அந்த பொண்ணுங்கள் எல்லாம் என்ன? அதெல்லாம் கல்யாணம் ஆகாத பொண்ணு ஊரோட பஞ்சாயத்து பண்ணி தள்ளி விட்டாங்க. பொண்ணு ஊரோட பேசினா, 2வது பொண்ணு ஸ்டேஷன் போய் ஒரு 40,000 செலவு பண்ணி பிரித்து விட்டேன். 3வது பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணு. தம்பி சொந்த சித்தப்பா இருக்கு. வெளியே சொல்ல வேணும். டிவி முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தாலும் இருக்கா தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நமக்குள்ளே எதுவும் வேணாம், பொண்ணை மட்டும் தேடிட்டு வந்து விடுனாங்க. அப்புறம் போய் தேடி கண்டுபிடிச்சி இட்டாந்து போட்டு பார்த்து எங்கள் உங்க பையன் இப்படி பண்றான். அது ஆத்தா சரியில்லை. நம்ம இங்கே கைனில் இருக்கக்கூடாது, ஊரோட போயிடணும். வீடு எந்த பிரச்சனையும் நல்லா அமைதியாக இருந்தோம். கைனில் வீடு ஓலை வீடு தான். என் பேரில் சந்தேகம். அப்படியே காலம் ஓடி போச்சு. அப்புறம் இது இட்டு போட்டான். அவங்க இட்டாந்து விட்ட பிறகு என்ன பண்ணாங்க, இந்த ஊரில் இருக்கிறவங்க பார்த்து தப்பு யாருன்னு தெரிஞ்சு எங்கள் சம்சாரத்தையும் எங்கள் சின்ன பையனை அடிச்சிட்டாங்க. நான் அதோட பிடிச்சிட்டு அடிச்சிட்டாங்க. பொண்ணை கொடுங்க, நான் கிளம்பி வந்துட்டேன். அவங்க என்னன்னாங்க, அந்த பொண்ணை இட்டு போனோம், ஊரே வரக்கூடாதுனாங்க. நான் சொன்னேன், ஊர் பக்கம் வராதுப்பா, அடங்கலை, 3 மாதத்துல ஊரில் சுற்ற ஆரம்பிச்சு. நான் வேலை செய்கிறதாங்கிறேன். அப்புறம் அவங்க பார்த்தாங்க, ஒரு ராத்திரி பிடிச்சி அடிச்சு போட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அடிச்சு போட்டாங்க. மறாவது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வீட்டை கொடுத்துட்டேன் கையிலேருந்து போயிட்டு. அப்புறம் இங்கேருந்து எனக்கு தகவல் தெரிஞ்சு போய் எனக்கு என்னென்னா செத்து போன போகிறான், இவன் இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நைட்டு போய் அவனை ஹாஸ்பிட்டலில் பார்க்கல. ஆளை வர வச்சு தான் தூக்கி போங்க மனசு கேட்டு. அப்புறம் வீடு எரிஞ்ச பிறகு நான் போய் கேஸ் கொடுத்து தீர்ப்பான பிறகு ஊருக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன்ட்டேன். என்ன தீர்ப்பு வந்தது? ஊருக்குள்ளே வரக்கூடாது. அவங்க என் பொண்டாட்டியை புள்ளியோ நானும் ஊருக்குள்ளே வரக்கூடாது.
இனிமேல் அவங்க இந்த ஊரில் விட எல்லாம் ஊர் ஓட்டு மொத்தமாக வச்சு அப்புறம் நான் போய் மேலே அந்த பேப்பர்லாம் தெரிஞ்சு சொல்லுங்க. அப்புறம் அம்மா எங்கெங்கே கிடப்பணுமே மெட்ராஸாக இருந்துச்சு. அப்புறம் கூப்பிட்டு விசாரணை பண்ணி ஊருக்குள்ளே வந்து அவங்கள ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு போலீஸு ஒன்று முட்டை பேருக்கு இவங்க தாய் பிள்ளை சேர்ந்து நான் தான் வீட்டை கொளுத்துன்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் என்னை அடிக்கலை பாரு யாரும். இந்த பொண்ணுட்டு மூணு தப்புக்கு அவங்கள மட்டும் தான் அடிச்சாங்க, என்ன அடிக்கலன்றதுக்காக இந்த மாதிரி கதை கட்டினேன். அதெல்லாம் தட்டி கட்டி அந்த கடங்கெல்லாம் நானே அடிச்சிக்கின்னு பேரனுக்கு காது குத்துறதுக்கு பொண்ணு இருந்தாலும் நம்ம அந்த கேஸில் வந்து எங்கள் பொண்ணுத்தை வச்சு இவனுக்கு டாடா ஏசி வண்டி வாங்க போனால் 60,000 வாங்கி கொடுத்தேன். அந்த 60,000 வச்சு தான் அந்த பொண்ணை 3வது இட்டு போனேன். நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். அந்த முதல் சப்தாரம் எல்லாருக்கும் வாங்கி மின்னு கடன் கொடுக்குறேன், என் பிள்ளைக்கு கொடுக்கணும். அது பிரச்சனை வந்தபோது என் பொண்ணுக்கு போட்ட நகையே வாங்கி அந்த 40,000 வச்சேன். 20,000 கடன் வாங்கி 60,000 அதை எடுத்துன்னு தான் அந்த பொண்ணெல்லாம் இடம். அந்த அந்த மகளிர் மாதத்தில் அந்த கேஸில் நகை சீட்டெலாம் கொடுத்துட்டேன். மீதி இருந்த கடலாம் நான் ஒரு ஆள் அவங்க எனக்கு ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க அந்த எஸ்ஏமா கிட்டே. அப்புறம் நானே கடன் அடிச்சிட்டு அப்படின்னா அதுக்குள்ளே எங்கள் பொண்ணு ஃபோன் பண்ணிச்சு. என்னம்மா என் பிள்ளைக்கு காது குத்த போகிறேன், நீ வா. என்கிட்ட ஒன்றும் இல்லைம்மா, நானே வெறி ஆளாக்குறேன், நான் வந்து என்ன பண்ண போகிறேன். இல்லை நீ வெறி ஆளுனவா, நான் போக முடியுமாம்மா? வெறி ஆளை போய் ஒரு பேர பிள்ளைக்கு காது குத்துறதுக்கு நான் வெறி ஆளை போய் நிற்க முடியுமா? அப்புறம் என் கையில் ஒரு 10,000 வச்சிருந்தேன். இப்போ இந்த 2வது சம்சாரம் பார்க்குறவங்க அவங்க வந்து அங்கே வேலை சேர்ந்தாங்க. அப்புறம் ஒருத்தர் வேலை செய்கிற இடத்துல பழக்க வழக்கம். அப்போ அம்மா காசு இந்த ஒரு 10,000 கொடு நம்ம காது. இல்லைண்ணா என்கிட்ட எங்கள் அம்மா சம்பளத்தை வாங்கி போயிட்டாங்க, நகை வேணாமா வச்சு கொடு. அது 10,000 வாங்கி போய் காது அனுப்பி பண்ணேன். பண்ணிவிட்டு என்ன பண்ணேன், அங்கே இதுக்குள்ளே அங்கே அப்படியே தான் பிரச்சனை வந்து அந்த இந்த பொண்ணுட்டு போன அவனுக்கு எனக்கு பிரச்சனை வந்து சண்டை வந்து அங்கே இருந்து நான் வந்து கை பிடிச்சி தான் பண்ணேன். கை பிடிச்சி 3 மாதம் நான் வரல. நகை கொடுத்தவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க ஃபோன் பண்ணாங்க. அந்த அம்மா 2வது சம்சாரம் ஃபோன் பண்ணிட்டு எங்கள் பொண்ணு காது குத்தின்னு பெங்களூருக்கு போயிட்டு திரும்ப வந்துக்குது. நான் அந்த கை வழியோட என்ன பண்ணேன், நம்மளுக்கு ஏறி ஓரங்க கழனி சட்டையை இந்த செல்லு சார்ஜ் போட்டு அப்படி ஏறிக்கா போகிறோம். கை வழியாகுதுன்னு வந்து வீட்டில் இருந்து நீ எவ்வளோ பேசுகிறது அப்படி இப்படி அசிங்கமா முதல் சம்சாரம் அந்த அம்மா பேசி கூடிய அதுக்குள்ளே என் பொண்ணு ஓடி வந்து போன பிடிங்க. யாருங்க என்னங்க ஏமா ஏழுமலைங்கிறாரா, நீ யாருங்க சொல்லுங்கள், என்கிட்ட நகை வாங்கிட்டு வந்துடு அவங்க பேரனு. இல்லை அத்தை எங்கள் பொண்ணு சொல்லுது இந்த அம்மாவை. இல்லை அத்தை எங்கள் பையனுக்கு தான் வாங்கி நாங்கள் செய்தாங்க, எங்கள் அப்பா கையில் அடிபட்டுச்சு வருவாங்க, அது கொஞ்சம் மாதிரியாக இருக்குது. இந்த நம்பரை திருடி வச்சுன்னு இந்த அம்மாவை எனக்கு காரணம் 6 மாதம் நான் சொல்லக்கூடாது. அந்த அம்மா வந்தாலும் கேளுங்க, 2வது சம்சாரம் வாரத்தில் அதை கேளுங்க. 6 மாதம் ஃபோன் போட்டு யார் நினைக்கிறாங்களோ அவங்ககிட்ட கொடுத்து ஒரே டார்ச்சர். அவனை நீ வச்சுங்கிற அப்படி இப்படி வாங்கி வந்த மாதிரி. 2வது அந்த சின்ன பையன் என்ன கேட்டுக்கிறான், அவன் தகாதான்னு கேட்குறான். அவன் வயசானவங்கிட்ட ஏன் நீ பழகுற, என்கிட்ட வந்து பழகு. என் பிள்ளை எல்லாம் சேர்த்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் 6 மாதம் பார்த்துட்டு அவங்கள அடிக்கிறதுக்கு தேடும் போது பதுங்கிட்டாங்க. என் பிள்ளைங்களை கேட்டால் எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. நான் என்ன சொல்லிட்டேன், இன்னும் நீ கிளம்பி வா 2வது சம்சாரத்தை கிளம்பி வா, நீ இதுக்கு மேல்பட்டு என் உயிரை போகணும் பரவாயில்ல. நான் தனிமையாக இருந்து கஞ்சி காய்ச்சி ஊற்ற கூட ஆளில் இருந்து சம்பாதிச்சு கடன் கொடுத்து இவங்களுக்கெல்லாம் சம்பாதிச்சு வச்சு நான் யார் இருக்கணும்பா போட்டணும். வந்தாங்க இருந்தாங்க, எந்த குறையிலமா நல்ல மாதிரி ஆடணும். அவங்களுக்கு புருஷன் புருஷன் இல்லை தானே, அது கொடுத்துக்கிறாங்க. பொண்ணு பிறந்துச்சா செத்துச்சான் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. குழந்தைக்கு வந்து அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க அத்தை பள்ளி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. இப்போ எங்கே இருக்காங்க உங்கள் 2வது சம்சாரம்? அது வந்துருக்குறாங்களா அங்கே, அவங்களுக்கு மேலே தான் கம்மியாக கொடுத்துருக்காங்க. சரி, அவங்க எங்கே இருக்காங்க இப்போ? உங்கள் கூட இருக்காங்களா, எங்கே இருக்காங்க? அவங்க ஊரில் இருக்கிறாங்க. அப்புறம் அடுத்தது 3வது சம்சாரத்தை பற்றி சொல்லுங்கள். 3வது சம்சாரம் இல்லை தான், 3வது சம்சாரம் தான், 5வது சம்சாரம் தான். 2 தான், அதுக்கு மேலே இல்லை. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு வந்து எங்கள் சம்சாரம் வேணும். அவங்க என்ன சொல்கிறாங்க? அது அவங்க அம்மா பேச விட்டா தானே எங்கள் வீட்டு அம்மா கிட்ட. உங்கள் முதல் சம்சாரம் பேர் ஆறுதா, 2வது சம்சாரம் பேர் புனிதா. முதல் சம்சாரம் எங்கே இருக்காங்க அப்போ? அவதான் மெட்ராஸில் எங்கே இருக்கிறாங்க, பார்க்கறது இல்லை. வந்தாங்க என்கிட்ட வந்தாங்க, கொஞ்சம் வேலையாக வந்தாங்க. தம்பி பிள்ளை கல்யாணம் ஏன்னா காசு கறந்து போயெல்லாம் இந்த அம்மா போயிட்டாங்களே, நான் பொண்ணா வந்து போய் அங்கே சண்டை போட்டுங்கிறக்காக நினச்சி. இப்போ நீங்கள் தனியாக இருக்கீங்க? தனியாக தான் மாறு. 2 பொண்டாட்டி கட்டிட்டு தனியாக இருக்கீங்க, வேற வழி. ரொம்ப கஷ்டம்ல? அதான் இப்போ கடவுள் நமக்கு அந்த படி தான் நினச்சிருந்தேன். ரொம்ப கஷ்டம். நான் என்ன பண்ண முடியும், அவன் வழி நடத்துறான். 2வது பொண்டாட்டி குழந்தை இல்லையா? வர சொல்லுங்க புனிதாவா. இதுதான் கஷ்டமா உங்களது? அதான் அந்த காசு சமாசம் நான் என்ன சொன்னேன், உன் பேரில் வீட்டு மண்ணு வாங்கி எழுதுறமா, நீ போயிட்டு ஆதார் அட்டையும் ரேஷன் அட்டையும் வந்தால் தான் நமக்கு உனக்கு ரிஜிஸ்டரில் கேட்பாங்க அப்படின்னா. அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு எங்களுக்கு, எங்கள் வீட்டு அம்மாவுக்கு எனக்கு சண்டை. எந்த வீட்டம்மா? 2வது புனிதாவுக்கு எனக்கு பிரச்சனை தான். புனிதாக்கு என்ன வேணுமா? புனிதா கிட்ட இல்லை, அவங்க அம்மா தான் கேட்குறாங்க என்ன வேணுமா அம்மாவுக்கு? சம்பாதிக்கிறது வந்து சாப்பிட்டு போக மீதி அங்கே கொடுக்கணும் காசு.
அவங்க ஊரில் வந்து அந்த வீட்டு மண் வாங்க நான் சம்பாதி தாங்க கொடுத்து வைக்கணும். இந்தாண்ட வந்து இந்த பொண்டாட்டி பிள்ளை சம்பாதிக்கிறது நாங்கள் 2 பேரும் நானும் புனிதா ஒன்றா இருக்கக்கூடாது. நடுமை ரீட்டைல் ஃபோன் பண்ணி ஏங்காட்டி காசு கேட்பாங்க, புனிதா கட்டி கேட்பாங்க. எங்களுக்குள்ளே சண்டை வந்து அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா 2வது எனக்கு ஃபோனே பண்ண மாட்டாங்க. முதல் பொண்டாட்டி பிள்ளை நான் தனிமையாக ஒரு ஆளாக இருக்க வேண்டியதான். 2 பக்கமும் இதான் எனக்கு நடக்குது. எங்களை என்னையும் புனிதாவும் நீங்க ரொம்ப நல்லவர், அவங்க 2 பேரும் ரொம்ப மோசமானவங்க. நானும் புனிதாவும் சேர்ந்து வாழக்கூடாது. இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து காசு இங்கே எதனா ஒரு நிலத்துக்கு எடுத்து வாங்கி செய்யணும், இங்கே செய்யக்கூடாது, அங்கே கூட செய்யணும். இதெல்லாம் முடிஞ்சு நான் தீபாவளி கழிச்சு அங்கே என்னை ஊருக்கு வந்து என்னை கூட்டின்னு போன்னு சொன்னாங்க. சரி நான் போனேன். யாரை கூட்டின்னு போ? புனிதா என்னை வந்து கூட்டின்னு போன்னு சொன்னாங்க அவங்க ஊருக்கு தேவக்கோட்டைக்கு. நான் போனேன் அவங்க ஊரை விட்டு 5வது கிலோமீட்டர் இருந்தாங்க. இப்போ வர சொல்லி அங்கே போனேன். அங்கே போனால் 4 பேர் மடிக்கு பேசி நாங்கள் சொல்கிற மாதிரி தான் நீ சொல்லணும் அப்படின்னு ரெக்கார்டிங் பண்ணாங்க. பேப்பரில் கையெழுத்து போடு, 1 ஏக்கர் சொத்தும் 3 லட்சம் பணம் கொண்டாந்து தை 30 கிலோ கொடுத்துடணும், இல்லைன்னா நீ எங்கே போனாலும் நாங்கள் விட மாட்டோம், வெளியே சொல்லக்கூடாது, கேஸ் போட்டு வாங்கிடுவோம். யார் அவங்க பேரில் எது சொன்னாங்களா? ஆமாம், கேஸ் போட்டு வாங்கிடுவோம், நீ எங்கே போனாலும் தப்ப முடியாது, நாங்கள் என்ன பண்ணுவோம், வெளியே சொல்லக்கூடாதானே. அதுக்கப்புறம் தான் நம்ம தூரம் கண்டு இங்கே வந்தது. கையெழுத்து போட்டிங்களா? கையெழுத்து போட்டுக்கேன். பேப்பர் 2 பேப்பரில் கையெழுத்து போட்டு. இங்கே கையெழுத்து போட்டிங்களா? அங்கே அவங்க ஊர்லையே கையெழுத்து. என்ன கையெழுத்து போட்டீங்க? என் பேர் கேட்டாங்க, எழுதிட்டேன். என் ஊர் என்ன எழுதி கொடுத்தீங்க? நான் படிக்கிறவன் என்ன எனக்கு நான் பேப்பரை கையெழுத்து போட்டு சொன்னா போட்டு வந்துடுறேன். என் ஊரை கேட்டாங்க. எதுக்கு போட்டீங்க? பணம் கொண்டாந்து கொடுத்துடணும், இல்லைன்னா அதை வச்சு நாங்கள் ஒன்று கேஸ் போட்டு வக்கீல் வச்சு வாங்கிடுவோம் பணத்தை. இது வந்து வெளியே சொல்லக்கூடாது, நான் எழுதி கொடுத்தேன். எதுக்கு கையெழுத்து போட்டீங்க? அவங்க ஆளுங்க மிரட்டுறாங்க, நீ தப்பிக்க முடியாதுன்றாங்க, நீ எங்கே போனாலும் ஆளுக்குது, நீ இருக்கிற இடத்துல கூட நாங்கள் ஒன்று வந்து எதுவும் பண்ணணுன்றாங்க அப்படின்னு மிரட்டாங்க. நான் என்ன சொன்னேன், நான் எதில் வேணாலும் எழுதி கொடுன்னு தான் கையெழுத்து போட்டேன். நம்ம தப்பிச்சுன்னு வந்தோன்னு எழுதி கொடுன்னு கையெழுத்து போட்டேன். உங்கள் பேர் என்னது? என் பேர் ஏழுமலைமா. ஏழுமலை, நல்லா போய் சொல்கிறீங்க. எழுதி கொடுத்த விஷயம் நான் போய் சொல்லலை. சூப்பர். சரி, அப்படியே நீங்கள் தான் தீர்ப்பு சொல்லணும். தீர்ப்பா? இது என்ன கோர்ட்டா? இல்லை, பொய்ன்றதுக்கு சொல்கிறேன். இப்போ அவங்கள கேட்டால் தெரியும் நீங்கள் என்னெல்லாம் திருவிளையாடல் பண்ணியிருக்கீங்கன்னு. யாருக்கு? புனிதாவை திருவிளையாடல் பண்ணது அவங்க இட்டுன்னு வந்தப்போ நான் பண்ண திருவிழாலாம் அவங்களுக்கு தெரியும். இல்லை, நீங்கள் 2 பொண்டாட்டி கட்டியிருக்கீங்களே, இதே உங்கள் பொண்டாட்டி செஞ்சுருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? பொண்டாட்டி செய்ததை நான் என்ன பண்ண முடியுமா? அதான் அவங்களாம் என்னை புருஷன் அடித்தாங்களே, பொண்டாட்டிலாம் அடித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நான் வந்துட்டேன். அவங்க எது செய்தாலும் நம்ம எதுவும் கேட்க முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு தெம்பு கிடையாது. இடையில யாரும் உங்களுக்கு சமைச்சு போட்டுட்டு இருந்தாங்களாமே? ஆமாம், கற்பகம் அந்த பொண்ணு என் கூட பில்டிங்கில் வேலை செய்யணும். இந்த கேஸ் நடக்கும்போது இருந்த பொண்ணு, அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. யாரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? என் பொண்டாட்டி பிள்ளைங்க ஊர் உள்ள சொல்லி கூட என்னை மடிக்க அடிக்க சொன்னாங்க. சரி, இந்த 3வது கல்யாணத்தை பற்றி சொல்லவே இல்லை. அதான் சொன்னேன், 3வது கல்யாணம் இதுதான்மா. அப்போ அதான் அந்த சோறாக்கி போட்டுட்டு இந்த என் பையன் பொண்ணுட்டு போகும்போது நடந்த பிரச்சனைக்கு அந்த பொண்ணு சோறாக்கி போகிறது, அதையும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அது எத்தனாவது கல்யாணம்? அது கல்யாணம் கணக்கு கிடையாதும்மா எனக்கு. அது எனக்கு நிறைய கல்யாணம் அவங்க சொன்ன பிரகாரம் பார்த்தீங்கன்னா அது எத்தனாவது எனக்கு தெரியும். அவங்க தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதே தான் ஊரில் கூட விசாரணை பண்ணுறேன். உன் பேர் என்னம்மா? புனிதா மேடம். என்னம்மா பிரச்சனை? பிரச்சனை நான் இவ்வளோ தூரத்துக்கு நான் வரலையே, இவர் தானே பிரச்சனைன்னு வந்திருக்காரு. நீங்கள் வரல? நான் வரலையே. அப்புறம் ஏன் வந்தீங்க? வந்தேன்னா நீங்கள் வர சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கு தான் நான் வந்தேன். சரி, அவர் ஏதோ நீங்கள் உங்கள் கூட வாழணும் சொல்கிறாரு, ஏன்? இது எப்படி இவ்வளோ தூரத்துக்கு வேணான்னு போனேன், அப்புறம் நான் எப்படி வாழணும்னு வர முடியும்? யார் வேணான்னு போனாங்க? நான் தான் வேணான்னு போனேன். ஏன்? ஃபஸ்ட்டு பொண்டாட்டி பிள்ளைன்னா வேணான்ட்டு போனவர் வந்தவர் என்னை கூட்டிக்கிட்டு அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்களே, அப்புறம் நான் எப்படி இருக்கிறது? அவங்க வேணான்னு கூட்டிகிட்டு போனார் என்னை. இன்னைக்கு மொத்த பேர் அவங்க வராங்க, அப்போ நான் அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறது? பொண்டாட்டி பிள்ளையோட அவர் இருக்கிறது தாராளமா? அது கிடையாது. அந்த பொண்டாட்டி பிள்ளை வராங்கிறதுலாம் அது இதுவே இல்லை. பொண்டாட்டி பிள்ளை நான் வானம் தான், இன்னமும் வானம் தாங்கிறேன். அவங்களா அவங்க தெரியும், பிரச்சனை பண்ணுவாங்க, அடிப்பாங்க, காசு கேட்பாங்க, கவலி கேட்பாங்க. நான் இன்னமும் வானம் தான் சொல்கிறேன். உங்களுக்கு புருஷன்? எனக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடுத்ததுக்கு முன்னாடி தான் அவரும் கொஞ்சம் சந்தேகப்படுறவர். சாதாரண பழக்கம்தான் அவர். எனக்கு கொஞ்சம் நகை கொடுத்தேன், அவள் பசங்களுக்கு காது ஊத்துன்னு சொல்லி வாங்கிட்டு போனார். எதுக்கு நீங்கள் நகையெல்லாம் கொடுக்குறீங்க அவருக்கு? கொஞ்சம் பழகிட்டதுனால நான் கொடுத்துட்டேன். நாங்கள் கொடுத்துட்டதுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணால் அவங்க வீட்டு அம்மா எடுத்துக்கிட்டு அந்த ஃபோன் நம்பர் என்ன யார்கிட்ட கொடுக்கணுமா கொடுத்து அசிங்கப்படுத்திட்டாப்புல. நான் சொல்லுவேன், நகை தான் பணம் தான் கொடுத்துருக்குறீண்ணா, அவருக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை. அவங்க அசிங்கமாக பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் நான் எவ்வளோ நேரம் சொல்லி பார்த்தேன், கேட்குற மாதிரி இல்லை. நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அவர் போனவர் அதோட வரவே இல்லை. ஃபங்க்ஷனுக்கு போனவர் 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, வரல. நான் ஃபோன் பண்ணி அந்த நம்பரை எடுத்து எந்தெந்த கொத்தனார் எங்கே வேலை பார்க்குறாங்களோ அவங்கள்ட்ட பூரா அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டாங்கன்னா, நான் கடன் தான் கொடுத்தேன் ஒழுசு, அவருக்கு எனக்கு சம்மந்தம் இருந்தால் நான் ஃபோன் பண்ண மாட்டேன், பணம் பறிக்கிறதுக்கு ஃபோன் பண்ணிட்டியாடி அப்படின்னு அவங்க அசிங்கமாக பேசினாங்க.
பேசிட்டு கொத்தனார்களுக்கு ஃபுல்லாக நம்பர் கொடுத்து வயசானவன்கிட்ட போறியே என்கிட்ட வா, பணத்துக்காக தான் நான் வந்துட்டு போனேன், என்கிட்ட வான்னு சொன்னாங்க. முதல் மனைவி அவங்க கொடுத்ததேன். இவர்கிட்ட நான் பணம் கொடுத்து நகை கொடுத்ததுக்கு வேண்டி அவங்க கட்டி வச்சாங்க பாதி. இதுதான் நடந்தது. நான் ஃபஸ்ட்டு போனது இவர் கூட. முதல் மனைவி தான் உங்களை கட்டி வச்சாங்களா? ஆமாம். அப்போ உங்க புருஷன்? ஏற்கனவே இருந்தாங்க, எனக்கும் அவருக்கும் பிடிச்சிக்கிறாம நான் தனியாக தான் இருந்தேன். குழந்தைங்க இருக்கா உங்களுக்கு? குழந்தைங்க இல்லை எனக்கு. எப்படி எங்க போய் கட்டி வச்சாங்க? இங்கே நான் சென்னையில் தான் மேம் இருந்தேன். இங்கே தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எங்க வேலை பார்த்தீங்க? நாவலூர், ஸ்ரீபெரும்புத்தூர். என்ன வேலை பார்த்தீங்க? இங்கே ஹவுஸ் கீப்பிங் வேலை போவேன், தோட்டத்து வேலைக்கு போவேன், என்ன வேலை கிடைக்குதோ. எங்க தங்குவீங்க? அங்கே பக்கத்துல கிராமம் மாதிரி இருந்துச்சு, ரூம் எடுத்து வாடகைக்கு இருந்தேன். அப்போ அங்க வந்து உங்களை கட்டி வச்சாங்களா? அங்கே வரல, அவங்க ஃபோனில் தான் என்னை எல்லாருமே மிரட்டினாங்க. எப்படி கட்டி வச்சாங்க உங்களுக்கு இவரை? நடக்காத ஒன்று நடந்தோம்னு சொல்லி அவங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க வீட்டு அம்மாவை டார்ச்சர் பண்ணதோடவும் வேலைக்கு போனால் இன்றைக்கி காலையில் போனால் நைட்டுக்கு காலையில் 8 மணிக்கு போனால் நைட்டு 8 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வரணும். நிம்மதியாக ஒரு இடத்துல வேலை ஆக்க முடியாது. நான் எங்கே நிற்கிறேனோ நீ அவர் கூட தான் இருக்கிற, நீங்கள் 2 பேரும் எங்கே பார்த்தாலும் சொடி வச்சிடுறீங்க அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சொல்லி பார்த்தேன், என் வயசுக்கும் அவருக்கும் எனக்கு வித்தியாசம் இல்லை, நான் அவரை வச்சுக்கிறேன்னா இல்லைம்மா அப்படின்னு. அவங்க நம்புகிற மாதிரி இல்லை. கடைசியில் எப்படின்னா அவங்க பையன்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுத்து, சின்ன பையன்கிட்ட அவங்க கேட்டேன், இல்லை போர்ட்டஸில் இருந்து பேசுகிறேம்மா அப்படின்னு சொன்னாப்புல. எந்த ஒரு போர்ட்டஸில் இருந்து பேசுகிற நீ அப்படின்னு கேட்டதுக்கு, நான் போர்ட்டஸில் இருந்துட்டே பேசுறடி, எங்கள் அப்பனை வச்சுருக்க இல்லை, எவ்வளோ பணம் பறிச்சிருக்கிற, வயசான வச்சுருக்கிற, என்கிட்ட வா, இதில் வந்ததுதான். அப்புறம் இவங்கன்னா எல்லாருமே என்னை வந்து தப்பாக இருந்ததையும் பார்க்கல, என்னை நேர்லையும் பார்க்கல, என்னை யார் எப்படி இருப்போம்னோட என்னை பார்த்தது கிடையாது. எல்லாருமே இவருடைய செல்லை என் நம்பரை எடுத்துக்கிட்டு பண்ண டார்ச்சர் தான். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் இவர் பேசிட்டாரு என்கிட்ட. எல்லாருமே அவங்க சேர்த்து வச்சு உன்னை டார்ச்சர் பண்ணும்போது நீ வா, எனக்கு இருக்கிறாங்க எல்லாருமே, அவங்க பண்ண வேலை தானே, கடைசி வரைக்கும் உன்னை பார்த்துக்கிறேன்னு கூப்பிட்டவன தான் நான் கிளம்பி போனது. அப்புறம் ஏன் விட்டுட்டு வந்தீங்க? கொஞ்சம் கூட சொல்கிறத கேட்குற மாதிரி இல்லை. எங்கே பணம் கொடுத்து வச்சுருக்குறோம், எதுவுமே எனக்குன்னு இவர்கிட்ட இருந்து எந்த ஆதாயமே இல்லை மேடம். அதனால தான் நான் போனது. எனக்கு குழந்தை விட்டு இல்லை, நம்ம நம்பி வந்துட்டான், என் பேச்சை கொஞ்சம் நாளும் கேட்குற மாதிரி இருக்கணும். அன்னைக்கு வந்து அந்த பொண்டாட்டி பிள்ளை வேணாம்னு சொல்லிட்டு கூட்டி போனாலும் அவங்ககிட்ட போவோம். ஒரு மாதம் ஆயிடுச்சு, 10 நாள் ஆயிடுச்சுனாக்கும் என்ன வேலை அங்கே என்ன செய்கிறோம்னா சொல்ல மாட்டார், கிளம்பிடுவார். கிளம்பி போனா அவர் பொண்டாட்டி புள்ள வீட்டுக்கு தானே போகிறாங்க. அவங்க வேணாம்னு இருந்தவங்கள கூப்பிட்டோன்னே எப்படி பொண்டாட்டி பிள்ளைக்கு வீட்டுக்கு போனா வேணான்னு தானே வந்தாரு. வந்தாரு. மனைவி குழந்தைகள், அது எப்படி போகும்? அந்த கனெக்ஷன் எப்படி போகும்? அதுக்கு என்ன கூட்டி போயிருக்க போனாதுல்ல, அவன் சட்டப்படி பொண்டாட்டி பிள்ளைதான். போயிருக்க கூடாது. நான் போனது தப்பு தான் மேம். போனது அவர் கூப்பிடுறாரு, சரி இன்னொரு பொண்டாட்டி வச்சுப்போன்னு கூப்பிடுறாரு, நீங்க போனது நீங்க யோசிச்சிருக்கணும்ல. நான் யோசிச்சு பார்த்துதான் அவங்க பண்ண டார்ச்சர்ல தான் நான் போனது. அவங்க டார்ச்சர் பண்ணாங்க, அவங்க ஒரு பொய்ய சொல்றாங்கிறதுக்காக நீங்க உண்மையாக்கிடுறதா? ஆமா, நடக்காத ஒன்று சொல்றாங்க. இல்லை எவ்வளவு நாளைக்கு தான் பொறுத்துட்டு இருப்பீங்க? அதை நடத்தி காமிச்சிட்டீங்களே. ஆமா, எனக்கு அன்னைக்கு சொல்லல இவங்க பொண்டாட்டி பிள்ளை இருக்கிறேன், அவங்க சொல்றபடி சொல்லட்டும்ட்டு. ஏன்னா சாதாரண கொடுத்து உதவி பண்ணதுக்கு என்னையே கட்டி வச்சுட்டாங்க. நீங்க கட்டி வச்சுட்டாங்க சொன்னா அவங்க தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களோன்னு நினைச்சேன். அவங்க நான் கல்யாணம் பண்ணி வைக்கல, இவர் தான் கூட்டி போய் ஒரு கோயிலில் வச்சு தான் தாலி கட்டினாரு எனக்கு. யார் இந்த கற்பகம்? எங்க ஊர் அந்த பாப்பா. பாப்பாக்கு என்ன வயசு இருக்கும்? நான் பாப்பாவுக்கு வந்து வயசு எல்லாம் ஒரு 30 வயசு 35 வயசு. பயங்கரமான ஆளு. ஏன் சொன்னாங்களா அதே மாதிரி தான். இது இந்த அம்மா சொன்னாங்களா என்ன கட்டி வச்சாங்க அதே மாதிரி தான். வந்துட்டு என்னாச்சு? அந்த பாப்பா எங்க போச்சு? அவங்க வந்து அவங்க அப்பா வேலை செய்து இருந்துச்சு. கொஞ்ச நாள் எனக்கு சாப்பாடு போச்சு, நான் சாப்பாடு சாப்பிட்டேன், அவங்க கூட இருந்துன்னு கடன் கொஞ்சம் அடிச்சேன். அப்புறம் அவங்க அம்மா வந்து இட்டுன்னு போயிட்டாங்க, போயிடுச்சு. தாலி கட்டினதெல்லாம் என்னாச்சு? தாலிலாம் அவங்க இப்போ இதுக்கு தாலி கட்டின மாதிரி நான் அதுக்கு தாலி, அவங்க போட்டு தாலியோட இருந்தாங்க. ஆமாம், தாலிலாம் நான் உலகத்தில் இருக்கிறவங்களாமா தாலி கட்ட முடியும்? அது நான் சொல்லலாம். உலகத்துல இல்லவங்களுக்கு தான் தாலி கட்ட முடியும். அவங்கள தாலி கட்டாம கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்திட்டு கூட்டிட்டு போவாங்க, அப்படியே விட்டுருக்காங்க உன்னைய. அப்புறம் என்ன பண்ணான்னு சொல்றேன். எத்தனை பொண்ணுக்கு பொம்பளைகளுக்கு தாலி கட்ட முடியுங்க? நான் சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க எத்தனை கட்டணும் நீங்க தான் சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் கட்டினேன், பொண்டாட்டி சேர்த்து வைக்கிறான்னு எத்தனை பொண்டாட்டி கட்டுவேன் சொல்லுவாப்பா? எந்த பொண்டாட்டிட்டே உருப்படியா இருந்து சாப்பிட்டுருக்கியா, இருந்திருக்கியா? அத்தனை பொண்டாட்டி கட்டிட்டு அந்த பொண்டாட்டி பிள்ளைகிட்ட மறுபடியும் போறிய, உன்னை என்ன செய்யலாம்? நான் மறுபடியும் நான் போறேன்னு சொல்லாத. நான் போறேன்னு சொன்னா நான் ஏத்துக்க. உன்னே தேடி நீ அவங்க தேடி வராங்க. உனக்கு எனக்கு சண்டை உண்டாங்க, உனக்கும் போன் பண்றாங்க, எனக்கு போன் பண்ணி காசு 1 பைசா இல்லாம கண்ணுல காட்டாம அம்படி சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு எங்க போனேன்? பொண்டாட்டி பிள்ளை அப்ப நான் ஊருக்கு போனா பண்ணறதெல்லாம் பண்ணிட்டு என் கஷ்டத்தை சொல்லறதுக்கு வந்திருக்கேன். பயங்கரமான ஆளு. எப்படியா மூளை மேடம்? அம்மா இருக்குது, என்ன பெத்த தாய் இருக்குது, இன்னும் என் பெத்த தாய்க்குது.
அந்த பெத்த தாயே பார்க்க முடியாம நான் கூட்டி வந்து 3 வருஷம் பார்த்தேன். அந்த பெத்த இதெல்லாம் தாயே பார்த்து ஏன் மேல எனக்கு நல்ல பழி பேர் சொல்லிட்டு இல்ல போயிடுச்சு. அந்த அம்மாவை உங்களுக்கு பார்த்து நான் நல்ல பேர் செய்யாதே கிடையாது. எல்லாருமே எனக்கும் புள்ள விட்டு யாரை இல்ல நம்ம நம்புறது? வந்துட்டா பெத்த தாயை நம்ப நம்மள முடியாது. சேர்த்துக்கு தான் நான் போனேன். திருமுல் மூலையில நீ வந்திருக்கிற. என்ன முல்ல ஆ. நான் கிருமல் மூல்ல வைல இதனால ஒரு பொண்ணைனாலும் கட்டிருக்கிய உருப்படியா நான் என்ன இருந்திருக்கு. சொல்றேன் கிருமல் மூல்ல நான் வைல ஒருத்தையா கட்டிட்டு போவ சம்பாரிச்சு உன் பொண்ணு அப்படி பொல்லியல் கொடுக்கறது இந்த மாதிரி தான் கேடி எனக்கு பிரச்சனை வீட்டுல இதேதான் பிரச்சனை இதேதான் புறம்புக்கு சம்பாதிச்சு பிறந்தவனே. நான் இங்க இருந்து அங்க உன் எனக்கு வயசு 20 வயசு இல்லாம என்னை 30 வயசுல கூட்டி போனேன். அடுத்து ஒரு பொண்ணு 30 வயசுக்குள்ள அந்த பொண்டாட்டி சேர்த்து வச்சா உனக்கு மூளை எங்க போகுது? சரி நான் தான் மூளையில சொன்னேன் நான் மூளையில அதை வாங்க சம்பாரிச்சு எங்களுக்கு சோறாக்கி போட எங்களுக்கு துணி துவைக்க போடவும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கறது. இதுதான் ஏமா பிரச்சனை நான் ஆதார் அட்டை கேட்டதுக்கு சகர அட்டை கேட்டதுக்கு அம்மா இங்க இருந்து போய் தாலியை கைக்கு எப்படி விதம் எங்க அம்மா வேதமே கிடையாது. உனக்கு தாலி உண்டி கட்டிட்டு பணம் நான் வச்சு போவேன். உடம்பு சரியில்லாம உண்டிக்கு போறதுக்கு வேளாங்கண்ணிக்க அந்த பணத்தை எடுத்து போய் தாலியை கைக்கு வச்சுட்டு என் பொண்ணு விதவனை வந்து ரேஷன் அட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க அது நான் ரேஷன் அட்டை கேட்டேன் ஆதார் அட்டை வாங்கி அதனால நான் இவர்கிட்ட வரும்னு எடுத்தது ரேஷன் கார்டு அந்த எல்லாம் இது தாலி கைக்கு ஆதார் வச்சுட்டு கார்டு சேர்த்து எல்லாமே எடுத்தாங்க எனக்கு. ஆமா தாலி கட்டிட்டு எனக்கு நான் உனக்கு அப்ப நீங்க எடுத்தாங்க. சொல்றதெல்லாம் உண்மை நான் சொல்றது பொய் ஆமா. அவ்வளவுதான் விடு நீ ரொம்ப உண்மையில தான் நான் சொல்றது நான் பொய்யே அம்மாவை தான் சொல்லிட்டேன் நான் பொய்யாச்சு தாலியை கைட்டி வச்சுட்டு விதவனை உண்மை எடுக்கல தாலியை நீ கட்டின தாலியை ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, மொத்தமா எவ்வளவு கல்யாணம் பண்ணிருக்கீங்க? எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? எனக்கு மொத்தமா அந்த 3 கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்ப முதல்ல சொல்றேன். ரெண்டு அதுக்கு சொன்னீங்க. முன்னாடியே கூத்தி ஆடுறது. இல்லம்மா முதல்ல அந்த பொண்டாட்டி ம். ரெண்டாவது வந்து அந்த கருப்பு கட்டி வச்சாங்க மூணாவது அந்த அம்மாவை கட்டி வச்சாங்க இதுக்கு தாலி கட்டினா இது கட்டி வச்சாங்க, அதுவும் கட்டி வச்சாங்க. அவங்க ஏற்பாடு தான் யார் ஒருத்தர் எனக்கு தனி கஞ்சி கொடுக்குறாங்களோ அவங்க எனக்கு பொண்டாட்டி யார் வீட்டில் நம்ம வேலை செய்யணும் அவங்க எனக்கு பொண்டாட்டி கஞ்சி கொடுக்குற விவரம் பொண்டாட்டி சேர்த்து உனக்கு தெரியல வச்சாங்க. நீ இன்னைக்கு சமயத்துக்கு பேசக்கூடாது இந்த பேச்சு நீ உனக்கு கேட்க பேசக்கூடாது ஆ, இந்த கதை உனக்கு ஏற்கனவே தெரியலையா என்ன தெரியும்? அவ கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க சந்தேகப்பட்டு சின்ன பொண்ணு கூட விட மாட்டான்னு உங்களுக்கு சொல்ல தெரியலையா நீங்க ரெண்டு பேரும் மாயம் அந்த பொண்டாட்டி என்ன பண்ண நீ முடியும்? சமயத்துக்கு சரி, சொல்லுங்க. இப்ப இன்னொரு விஷயம் சொல்றாங்க, சொல்லுங்கம்மா. அதை பத்தி சொல்லுங்க. அந்த சொல்லுங்க. கற்பகத்துக்கு இதுக்கு இடையில ஒண்ணு, அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்ப புனிதாக்கு அப்புறமா புனிதா பார்க்க அப்புறமும் கிடையாது இன்னும் ஒருத்தரோட பேர் கூட சொல்றாங்களே, அவங்க சொல்லுவாங்க அப்புறம் ஏழு பேர் நிறைய சொல்லுவாங்க எனக்கு தெரியல ஆனா. வேளாச்சேரியில இருக்கு, சொல்லுங்க பரவாயில்ல. நான் சொல்ல மாட்டேன் எனக்கு இருந்தாலும் அதுவும் நான் அவங்க சொல்றேன். தான் சேர்த்து விட்டாங்களா? அதான் சொல்றேன்மா ஊர்லயே வந்து அக்கா தங்கச்சி அதுதாங்க, அது அவங்க தான் சேர்த்து வச்சாங்க. அதெல்லாம் வேலை செய்யல கூட நான் அதெல்லாம் அவங்களே சொல்லிருப்பாங்க நான் அதெல்லாம் நமக்கு தெரியாது மொத்தம் 3 தான். இது 3 தான் அவங்க அவங்க கட்டின Officially 3, unofficially அவங்க கல்யாணம் பண்ணது ஒண்ணு அவங்கள பார்த்து பார்த்து வச்சுட்டு இது 2 மீதி வந்து உலகம்லாம் சொன்னதை நான் ஏத்துக்கிறேன் உங்க பொண்டாட்டி வந்திருக்கணும், தொடப்ப கட்ட பிஞ்சு இருக்கும். அதுதான் ஏமா கேக்குறேன் தாயே ஏன் கூட்டி வர உன் காலையிலே சொன்னீங்களா? நான் ஊன் செத்துட்டு இருப்பான் அவ இங்க வந்து கூட்டி வர சொன்னோம்னு சொன்னாங்க. கமலன் கொடுத்துக்கிறேன் அவங்க பேர் அத்தனை பேர் கூப்பிட்டு விசாரி சொல்லி கொடுத்துக்கிறேன் 4 புள்ள பொண்டாட்டியும் வர சொன்னாங்க அவங்க வர சொல்லியுமா வரல? அது எனக்கு தெரியாது அவங்களுக்கு தான் தெரியும் உனக்கு என்ன என்ன தெரியாது? அப்புறம் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தேன் நான் போய் எப்படி அவங்களுக்கு போட முடியும் அதான் சொல்றேன் நான் கிட்ட போய் உத இப்ப எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க இங்க? இருந்தேன். இப்போ வந்தது என்னன்னா தீபாவளி கழிச்சு என்ன வர சொன்னாங்க மேடம் என்னை வந்து கூட்டின்னு போனாங்க ஏற்கனவே இப்போ கூட்டின்னு வந்தேன் அப்போ போகும்போது பெரியாமா பிள்ளை வீட்டுல இருந்து அவங்க பஞ்சாயத்து பண்ணி அனுப்புனாங்க இவங்க ஊர்ல இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி போய் வந்தேன் அங்கே போய் நான் இறங்கின பிறகு அவன் கூட்டு போய் எனக்கு தனியாக மடிக்கு பேசுறான் என்னது இந்த பத்திரிகையில கை வைத்து வாங்கினால? இல்ல மேம் நான் சொன்னது வந்து எப்படின்னா இரு நான் சொல்லிட்டு இருங்க அவர் சொல்றேன், அவங்க சொல்லட்டும். எனக்கு ஏற்கனவே எல்லாமே நான் பார்த்துட்டு வந்துட்டேன். இவர் கூட இருந்து வாழ பிடிக்கல. எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போக சொல்லுங்க. 3 லட்சம் 2 லட்சம்னா நான் கேட்டது என்னன்னா இத்தனை வருஷம் இருந்திருக்கனே ஆடு மாடு மேய்ச்சு நான் உங்க கூட கஷ்டப்பட்டதுனாலதான் நான் கேட்டேன். 3 கிலோ யார் லட்சம்னா கேட்கல உங்ககிட்ட. நான் யாரு வந்து அவரை மிரட்டி கையெழுத்து வாங்கினாங்க? மிரட்டி என் சொந்த தங்கச்சி வீட்டுக்காரு தான். அது யாருன்னு எனக்கு மிரட்டினா கிடையாது, நான் தான் வாங்க சொன்னேன். கையெழுத்து வாங்க அவர்கிட்ட. என்கிட்ட வேணாம்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு போக சொன்னேன். நீ அவங்க கூட போ. தெரியாது. அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் போட்டிருக்காரு. போட்டுதான் சும்மா நான் சொன்னேன் என்ன வெத்து பேப்பர்ல கையெழுத்து போனோம்னு வேணான்னு கூட சொல்ல முடியாம நான் ஏங்க கையெழுத்து போடணும்? என் பொண்டாட்டி வேணும் எனக்கு இருந்தாலும் நான் ஏன் கையெழுத்து பொண்டாட்டி போடணும்? வரமாட்டா நீ கூப்பிடக்கூடாது போன் பேசக்கூடாது போன் பேச நீ அங்கதான் சரி நீ எங்கேயும் உயிர் வாழ முடியாது சரி நான் போய் அப்புறம் வேற எது இதனால தான் முக்கியமா வந்த மேடம் எங்க அறுத்து கழுவிட்டா எல்லாம் முடிஞ்சு. ஆமா இதனால தான் நான் சொன்னது அங்க வந்திருக்க நடந்து மாட்டேன் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன் அங்க வந்து மிரட்டினா இல்ல மேம் நான் தான் சொன்னேன். நான் போனது தனியா தப்பு. எத்தனை வருஷம் அவர் கூட இருந்தீங்க? 8 வருஷம் இருந்திருக்கிறேன். என்ன 12 வருஷம் ஆகுது மேடம் 12 வருஷம்? ஆமா அதே நீ வந்த டேட்டு நம்ம தோட்டத்துக்கு வந்த டேட்டு எல்லாம் இதை எழுதி வச்சுக்கிறேன் காட்டும் போது தோட்டத்துக்கு வந்த டேட்டு நான் போய் சொல்றேன் 12 வருஷமா? ஓனர் 12 வருஷத்துக்கு இல்ல 30 வயசுல கூட்டி போயிட்டியா இல்ல நீ 40 வயசுல வந்துட்டியா? ஓனர் நான் போய் சொன்னாலும் தோட்டத்துக்கு நம்ம வேலைக்கு போனது ஓனர் போய் சொல்ல முடியாது ஓனர்கிட்ட வராத மாதிரி நம்ம 1.5 வருஷம் ஐயோ அம்மா இது போய் 12 வருஷம் இருக்காது 8 வருஷம் இல்ல 10 வருஷம் தான் இருக்கும். 12 வருஷம் எப்படி வந்திருப்பேன் நான் உனக்கு? 11 வருஷம் 3 மாசம் ஆகுது. ஐயோ ஓனர் சொல்லி நம்ம தோட்டத்துக்கு போய் எவ்வளவு நாள் தான் அவர் நான் தான் போய் சொல்லுவேன் சரி ஓனர் நம்பர் கூட அம்மா பேசுறேன். ஓனர் எப்படி இருந்த என்ன இப்படி ஆக்கிட்டீங்க புனிதா?
என்னது இது? என்ன நான் என்ன செய்யறது? நான் வந்து பாத்தியலா பேசுறத மிரட்டி கையெழுத்து வாங்கி உன்னை எதுவும் உண்மை பேசலாம் சொல்றேன். தனியா கூட்டு போய் அங்க என்ன மிரட்டினாங்க. அங்க ரெக்கார்டிங் பண்ணாங்க. சொல்ல வேண்டியதானே? நான் கூட நீங்க என்ன ரெக்கார்டிங் பண்ணாங்க? செல்லுல ரெக்கார்டிங் பண்றாங்க. டச் செல் எனக்கு தெரியல. அவன் ரெக்கார்டு பண்ணது இவர் சொன்னதை வந்து பேசுனதுனா ரெக்கார்டு பண்ணாதான் எங்க போனாலும் போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் காட்டலாம்னு சொல்லிட்டு ரெக்கார்டு பண்ணுங்கடான்னு சொன்னாங்க. இது தப்பா? வேற இது அது இங்க நீ இருக்கிற சொன்னது அங்க தனியா பேசுனதே அங்க கூட்டு போய் தனியா நீ பேசுனேனா வீட்டுக்கு வந்தேல என்கிட்ட சொல்லணும் தானே? நான் நீ தான் 10 லட்சம் வச்சுக்கறான். இவன் 3 லட்சம் இருக்காது 10 லட்சம் இருக்கு அவங்கிட்ட சொல்றேன். சரி, இப்ப என்ன அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்களை கூட்டிட்டு போறீங்களா? காசு கொடுத்து இல்லம்மா. அவங்க என் கூட இருக்கணும். நான் சொல்ற மாதிரி அவங்களுக்கு அந்த பணத்தை 2 பேரும் சேர்ல போடணும். இல்லனா அவங்க பேர்ல வீட்டு மனு வாங்கி எழுதணும். யார் ஷேர்ல போடுறீங்க? நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் போணும் பேங்க்ல. சேர்ந்து நீ இத்தனை வருஷமா போடவே இல்லை. மாசம் ஒரு 1000 ரூபாய் போட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் போட்டிருக்கேன் 10 ரூபா. உனக்குன்னு போட்டிருக்கேன். எங்கேயும் போவானு நீ போட்டு கொடுத்து வச்சிருக்க பணம் தெரியுமா? பேங்க் இல்ல மேம் இரு நான் சொல்லிக்கிறேன். கொடுக்கறது வாங்குறது எங்கே நகை என் பொருளா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்ற பழக்கமே கிடையாது. எல்லாம் உன் சௌரியத்துக்கு நீ சம்பாதிக்கிறியான்னு கேட்கும்போது நான் என்ன செய்யலாம்? நானா உன் கூட வந்துட்டேன். எப்ப கேட்ட அந்த கேள்வி? ஏன் கேட்கல? எத்தனை பேர்ட்டி கேட்டு உனக்கு எனக்கு சம்பாதிக்கிறான்னு கேட்டிருக்க. விடு. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? ஏன் உன் பொண்டாட்டி பிள்ளை அன்னைக்கு வேணான்னு கூட்டி வந்து எனக்கு புள்ள ஊட்டி இல்லை எனக்குன்னு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு கேட்டா அவங்கள விட முடியுமா? அவளுக்கு தான் கொடுக்க முடியும். சொல்ல மேடம் அதெல்லாம் அந்த மாதிரி நான் அவங்களுக்கு விட முடியுமான்னு சொல்லு. ஆத்தி தமிழத்துக்கு பேசக்கூடாது. நான் வந்து அதுதான் சத்தியமாத்து எந்த கோயில் வேணாலும் சத்தியமாத்து கோயில் சத்தியம் பண்ணி சக்கரை பொங்க தான் வந்திருக்குது. குண்டா இல்ல நிறைய பொங்க தான் வந்திருக்கு. சரி, அவங்க பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க கூடாது சொல்றீங்களா? பார்க்க கூடாதுன்னு இல்ல. ஒன்னும் அவங்க கூட இருந்துக்கட்டும் மேடம். இல்லைன்னா என்னை வேணாம் விட்டு போயிடணும். வெட்டிட்டு போயிடணும். எனக்கு சம்மந்தம் இல்லாம 2 இடத்துல இருக்கக்கூடாது. கரெக்டா சொன்னாங்க. முடிவு பண்ணீங்க. நான் ஒண்ணு முடிவு எடுத்துட்டேன். நீ அத்தை விட்டுட்டு எனக்கு உள்ளதை ஒண்ணு கொடுக்க வேணாம் கொள்ள வேணாம். ஒண்ணு இல்லைன்னா பொண்டாட்டி பிள்ளையோட போய் சேருங்க. இல்லைன்னா அதை விட்டுட்டு இவங்க கூட போய் பொண்டாட்டி பிள்ளை எனக்கு தேவையில்லை மேடம். போட சொல்றேன். இப்பதானே அது வந்து நான் போன வருஷத்துல இருந்து சொல்றேன் மேம். போன வருஷத்துல கேடி மொல்ல மாதிரி இப்ப பாரு அதேதான் நான் வந்ததுல இருந்து போகல வந்துட்டு அப்புறம் கேடித்தனம் பண்ண முடியல. பொலிசு கொடுத்துருக்கேன். நகை எடுத்து கொடுத்துருக்கேன். எல்லாம் முடிச்சுப்புட்டு எனக்குன்னு என்ன பண்ணன்னு கேட்டா நான் உனக்குன்னு கொடுக்கணுமா? நீ என்ன சம்பாதிச்சிருக்கிற? நீ என்ன கஷ்டப்பட்ட? எந்த வேலைக்கு போன? எந்த வெட்டிக்கு போனான்னு கேக்குற? நீ அங்க அவங்க வந்து 6 மாசம் எனக்கு கஞ்சி ஊத்துற. 6 மாசம் அங்க போய்க்கிற 3 மாசம் வந்து கஞ்சி ஊத்துற. ஏன் உள்ள சிரத்தை கண்டுதான் நான் போனேன். அப்படியே வர 6 ஒண்ணு கிட்ட வந்தாச்சு. அப்படியே வர அப்புறம் என்ன ஃபோன் பண்ணி வச்சா நீ தான் அங்க வர்றது. 6 மாசம் வந்துட்டு இருக்கிற இடமே தெரியல. அவ கூட 6 மாசம் இருக்கிற இடம் தெரியல. வந்து டொக்கு வந்துட்டு அங்க பஞ்சாமணி கூட்டி வந்துட்டு நல்லா வச்சிருக்காங்க. நீ கூப்பிடாத வல்லியா? யார் கூப்பிட்டது? நீ கூப்பிட ஃபோன் பண்ணி நீ ஒண்ணு கூப்பிடு. சரி நானே கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ. அந்த மம்மத கொஞ்சம் தேடி வந்துட்டேன். ஃபோன் பண்ணி ஹலோ நீ எங்க இருக்கிற? நான் வந்துறேன்டான்ட்டு. ஆமா நான் பொண்டாட்டி வந்து தேடி ஃபோன் பண்ணி நான் வந்தேன். அப்புறம் வந்து போன்ல இல்லையா? எதுமே என்ன தேடவே இல்ல. ஏன் ஊர்ல இருக்கிறவங்க பூரா மொத்த பேர் தரேன் ஃபோன் பண்ணி கேக்குறாங்க. கேட்கறியா? ஃபோன் பண்ணி கேக்குறீங்க இல்லையா? ஊருக்கு ஃபோன் பண்ணிறது. ஊரா விசாரிச்சு வந்திருக்கேன். ஒழுங்கா பேசிக்க. என்ன பண்ண போற? இப்ப இவ்வளவு தைரியம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஏன் போய் மாட்டிக்கிறீங்க? இந்த மாதிரி மாட்டித்தான் இளவரத்துக்கிட்டு வந்திருக்கேன் மேம். ஒண்ணுமே தன்னை தலையை மொழி எண்ணெயை தேய்ச்சி வச்சு குளிச்சுட்டு போயிடுறேன் நான். ஒண்ணு இல்லைன்னா அவங்கள எழுதி கொடுத்துட்டு எனக்கு பொண்டாட்டி பிள்ளை எதுவுமே எனக்கு பொண்டாட்டி பிள்ளைகிட்ட போகலன்னு தானே இப்பவும் சொல்லியிருக்கேன். பொறுமுக்கு பிறந்தவன் என்ன நான் வேணும்னா ஏன் அவங்களை கூப்பிட்டு சொன்னா பொண்டாட்டி வந்து சொல்லிட்டு எழுதி கொடு. நான் எழுதி கொடுக்குறேன். நான் ஏன் அவங்களை கூப்பிட்டு சொன்னா அவங்க வந்து சொல்லணும். சொல்லவே முடியாது மேடம். இவங்க பண்ண கொடுமைக்கு பொண்டாட்டி பிள்ளை பண்ண கொடுமைக்குன்னா எத்தனை பண்ணிருக்காங்க? எத்தனை பொண்ணு அவங்க பண்ண கொடுமை தெரியுமா? அவங்க எனக்கு போன் பண்ண கூட என் பேச்சு சொல்ல சொல்லுங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன் அவங்க வரக்கூடாது. ஆமா வேணாம் சொல்லி எழுதி கொடு. அதுக்கு தான் உங்களை கூப்பிடுங்க. நான் வேணும்னா கொஞ்சம் கொமரிய கொமரிய கொஞ்சம் கொமரிய எடுத்து போலாம். 12 வருஷம் 13 வருஷம் சொல்றேன். சரி 1 வருஷம் அப்புறம் நான் சொல்றதுல போய் தான். நான் அப்புறம் அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? அவனை அடிச்சு நச்சு அப்படியே வடிவல் சொன்ன மாதிரி உரல்ல போட்டு நக்கிறேன். ஏன் கட்டிட்டு அடிங்க? வேணா சுத்தி எழுதி கொடு. டைவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு இப்போ கூட சேட்டா கூப்பிடவே மாட்டேன். பண்ணிட்டு வா. அவங்க வரணும். நீ சொல்ற மாதிரி அவங்க சொல்லணும். என்னங்க என்ன சொல்லணும்? அவங்க வந்து சொல்லணும். நான் பண்ண தப்புன்னு அவங்க சொல்லணும். இப்போ நீ கம்ப்ளைன்ட் கொடுத்தோம்னு சொன்னீங்க. அவங்களும் வர சொல்ல நீனும் இப்ப வர சொல்லி சொல்றானே. அவங்க தான் கொடுத்தா பொண்டாட்டி மட்டும் சொல்லிக்கோங்க. நான் என்ன பண்ண முடியும்? பொண்டாட்டில மொத்த பேரும் ஒரு புள்ளி வந்து மொத்த பேர் இன்னைக்கு வராங்க தானே. என்ன பண்ணாங்க? அது எனக்கு கூப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். என்ன கூப்பிட்டாங்க வாய் எழுமல்னாங்க நான் வந்தேன். கம்ப்ளைன்ட் வர்றோம்னு சொன்னதுனால தான் என் பொண்டாட்டி பிள்ளைனா கிளம்பி வரோம் தான் நான் சொல்லி நான் வந்தேன். நான் உன் சொன்னேன் என் பொண்டாட்டி பிள்ளை வராங்க. உன்னிட்ட சொன்னாங்க. அப்புறம் நீ தான் சொன்ன. காதுல கேட்டு பேசு. மேல போய் சாப்பிட்டானே வந்து பண்ணியாட்டான். காது கேக்குதா? ஆமா பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வந்த. பண்ணி என்னடா புடிச்சிட்டு நீங்க மனுஷனா பண்ணி இருந்தாங்க. நீ ஒழுங்கா பண்ணி கல்யாணம் பண்ணி எப்படி இருப்பீங்க? இதான் வாக்குவாதம் மேடம். வீட்டுல நடக்குது தான். ஒரு பண்ணி வளர்த்தா கூட அறுத்து ஆமா பண்ணி கல்யாணம் பண்ணி சரியா விட்டுருவாங்க.
நீ ஒவ்வொரு பொண்ணுகளை தாலி கட்டிட்டு பண்ணி மாதிரி கூற அடிச்சு அவளுகளை எல்லாத்தையும் பண்ணிட்டு என் பொண்டாட்டி பண்ணிட்டே போக மாட்டேன். அவங்களுக்கு சம்பாதிச்சே கொடுக்க மாட்டேன். நான் ஒவ்வொருத்திலா ஒரு தாலி அறுத்துட்டு வருவேன்னு சொல்லுவேன். கொஞ்சம் தண்ணி ஒன்றும் நான் என்ன மேடம் பேச முடியாது மேடம். தண்ணி கொடுங்க உங்களுக்கு, கொடுங்க. என்னது தண்ணி கூட சொல்லு. நீ கொடுத்தா கூட விஷமா தெரியுது எனக்கு. சரி விஷமா கூடிய அவங்க கொண்டாட விடு. எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் ரொம்ப நல்லவன் சொல்லி இவ்வளவு வேலை பார்த்திருக்கீங்க. சரி நான் தெரிஞ்சது சொன்னேன், நான் தப்பு இல்லை சொன்னேன். தப்பு நான்ன்றது நீங்க தான் சொல்லணும். நான் பண்ண தப்புன்னு சொன்னா நான் ஏத்துக்க தயார். ஒரு திருமணத்துல பிரச்சனை இருக்கு, ஒன்னா வாழ முடியலன்னா டிவோர்ஸ் கொடுக்கணும். டைவோர்ஸ் பண்ணது வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுக்கவோ அவங்களுக்கு எழுதி கொடுக்கறதோ கிடையாது. கோர்ட்ல போய் விவாகரத்து பத்திரம் வாங்கணும். அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு திருமணம் சட்டப்படி பண்ணணும். அப்பதான் அது வேலைக்கு ஆகும். வீட்டில் சமைச்சு போட்டு அவளுக்கு தாலி கட்ட சொன்னாங்க, நான் கட்டினேன். புனிதா வந்து நகை கொடுத்தாங்க, சந்தேகப்பட்டாங்க, தாலி கட்ட சொன்னாங்க, கட்டினேன். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஒழுக்கமற்ற வாழ்க்கை. படிக்காதே இவ்வளவு கேடி மேல பார்த்துக்கிட்டு இருக்க. நீ படிக்கணும் வேறையா? படிச்சு நான் எந்த பக்கம் ஏறி உட்காரியோ தெரியல. என்னையும் தான் படிக்க வைக்காம விட்டாங்க. இவ்வளவு வேலைக்கு முட்டாள ஆனதுன்னா ஒழுக்கமே இல்லாம வாழ்ந்திருக்கீங்க. உங்க வைஃப் உங்க பசங்களை உங்களால விட்டு இருக்க முடியாது. இல்ல மேடம், ஒன்னும் நீங்க சொல்றது இந்த இடத்துல சொல்றதா, என் செத்தா கூட அவங்க எதிர்க்கு வரக்கூடாது, என் சடலத்தை அவங்க தொடக்கூடாது. அவங்களால நான் அனுபவிச்சுதான் போதும். ஆனா மேடம் அதுக்குதான் மேடம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து போட்டா இருக்கட்டும். கடவுளே சொன்னாலும் நாளைக்கு பொண்டாட்டி பிள்ளை நீ அந்த இடத்துல விழுந்து கிடந்தா அதுக்குதான் கொண்டு குழிய நோண்டி புதைப்பாங்க. பெத்த தாய் எனக்கு இல்ல, நீ இல்ல, என்ன பெத்த தாய் செத்தவங்களுக்கு யாரு அழுகுறாங்கன்னே தெரியாது. என்ன போய்க்கிறாங்க பெத்த தாய். என் தாய் இந்த வயசுல நான் விடக்கூடாது, காவம் பண்ணி நானும் போயிட்டாலும் கூட நான் செய்யாதன்னு சொல்லவே முடியாது மேடம். தூக்கி அந்த நான் காவம் பண்ணி நான் சொல்லணும். அந்த தாய் கூட நான் மனு போட மாட்டேன். நானு அந்த மாதிரி கொடூரத்தை நான் அனுபவிச்சுக்கிறேன். நீங்க பாத்துக்கிட்டீங்களா? எவ்வளவு பார்த்ததுக்கு நான் உங்களுக்கு நன்றி கேட்கதே கிடையாது. என்னாச்சுமா? பொண்டாட்டி பிள்ளையோட சேரல கூட நான் எல்லாம் கொடுத்துருக்கேன் மேடம், எல்லாம் செஞ்சிருக்கிறேன். அது பெத்த தாயம் பொண்டாட்டி பிள்ளை பார்க்காத நான் பார்த்தேன். இதே கையால நான் பேண்டது மூத்த தின்ன நான் இருக்கேன். அதே கிழவி என்ன என்ன சொல்லுமா தெரியுமா? ஏமா எங்க அக்கா வந்துக்குது எங்க அம்மாவை பார்க்க நான் இருக்கிற இடத்துக்கு. எங்க அம்மா காலோட பேதியா நிற்கிறாங்க. எங்க அக்கா என்ன பண்ணுது, ஜக்கல் தண்ணி மொண்டு இடையே ஊத்து. நீ போய் அந்த ஜக்கு பிடிங்க போட்டு சுத்தமா அவங்கள கழுவி குளிப்பாட்டி துணி மாத்திட்டு அந்த உட்கார வச்சு அந்த அந்த இடத்துக்கு பேர் வாங்கி கொடுக்கல என்ன பெத்த தாய். அவங்களுக்கு எங்க தாய்க்கு செத்தா கூட நான் மண்ணு போற மாதிரி இல்ல. எங்களுக்கு எல்லாரும் இருக்கிறாங்க. எனக்கு அண்ணன் தம்பி எல்லாமே சொந்தம். நான் வந்து இதுக்கெல்லாம் வரும் இவங்க மேல நான் எனக்கு கொல்லி வைக்கிறது கூட பிள்ளை இல்லை. என்ன மனுஷாலா பார்த்து கெடுக்கிறாங்க. நாங்க வாழ கூட நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கக்கூடாதுன்னு அந்த சைடு எனக்கு பண்ணது ஒரு பாவம். உனக்கு என்னோட செல்லு பேச்சு கேட்காம நம்மளை நம்பி வந்துட்டாலும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம என்ன நான் சொன்னாலும் கேட்கவே மாட்டாப்புல. நான் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட போக மாட்டேன்னு சொன்னேன். அவங்களுக்கும் கொடு, அவங்களுக்கும் செய்யி. என்ன என் மான மரியாதை இல்லாம நான் வந்துட்டேன்ல, நான் வயசானவர்கிட்ட வந்தா கூட என்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடக்கூடாது. அவங்க இதே பெத்த பிள்ளை கேட்டேன் தெரியுமா, வயசானட்ட போறேன் என்கிட்ட வாடிட்டு கேட்டேன். பணம் காசுல கொடுக்க நீங்க என்ன சேர்ந்து பை வேணா நான் என்ன பண்ண முடியும்? நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன பை வேணா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும் புனிதா? எனக்கு வேணாம், இந்த வாழ்க்கையே வேணாம். நான் எங்கனாலும் உழைச்சு கஞ்சி குடிச்சிட்டு போறேன். என்ன முடியாத காலத்துல எதுனாலும் வாங்கி செத்துட்டு நான் தின்று செத்துறேன். இன்னைக்கு எனக்கு கூட பிறந்தவங்கள இருந்து பெத்த தாய் வேணும்னே வந்திருக்கிறேன். அவங்க கூட வரல, நானா மெனக்கட்டு கூப்பிட்டு ஏன் பின்னாடி வர்றதுக்கு ஆள் கிடையாது. நானா புடிச்சு பிடிச்சிட்டு வந்துட்டோம்னா ஆளு கிடையாதுன்னு சொல்லாது. காரணம் பூரா உங்க அம்மா தான். அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணமே. உங்க அம்மா வந்திருக்காங்களா? ஒரு கடை வாங்கிட்டு வரணும். என் கையில இன்னைக்கு வரைக்கும் 1 ரூபா கொடுத்து என் கையில எதுவுமே வச்சிருக்கேன்னு சொல்லி என் கண்ணு முன்னாடி ஒரு நகட்டு இது வரைக்கும் சொல்லி கண்ணு கேடி முள்ள மாதிரி என்னத்த கொடுத்து நான் சொல்ல, என்னத்த கொடுத்துட்டு சொல்லல, யாருக்கு கொடுத்துட்டு நான் உனக்கு சொல்ல. கொடுத்தது வச்சது எங்கே சொல்லியிருக்கிறேன். உன் பொண்டாட்டி வெளியே கொண்டு வச்சிருந்த வீட்டுக்குள்ளேயே கொலுசு எடுத்து வச்சிருந்த பேத்திக்கு மகளை கொண்டு போய் 2 நான் கஷ்டப்பட்டு மாடு ஓட்டேன் அந்த தோட்டத்துல. நான் ஆடு ஓட்டேன். நான் 30 ஆடு வாங்கி வளர்த்து 30 ஆடு போட்டு சோறைக்கு போட்டு 3 கடை 5 கோய் எடுத்தாச்சுன்னா எங்க கொண்டு கொடுத்தாதா? யாரு? நான் கோய் 3 கடை நான் வித்தேன் சொல்லிட்டு கோலம் தெரியாது.
எங்க அம்மாவை காயல் சொல்லி விட்டு நான் போனேன். வந்ததுல இருந்து உன் பொருளை எந்த பொருள் நீ உன் பொருள் சொல்லிட்ட. எனக்கு வாங்கி விட்டாலும் நான் வளர்த்தாலும் மேய்ச்சாலும் சாணி எல்லாம் உன் பொருள் சொன்னதெல்லாம் நான் தனியா விற்கவே இல்லை. 2 கோழி வித்துட்டேன் மேடம். நான் போறதுக்கு காசு இல்லாம 5 பைசா என் கையில கொடுக்காதனால நான் வித்துட்டு போனேன். ஆட்டை வித்தேன், கோழி வித்தோம்னு அது யாரு மட்டும் யாரு அப்ப கூட நீ வித்தனா அது யாரு வித்தாங்கறது எனக்கு தெரியாது. உன்னுடைய பொருளை நான் எதனால எடுத்துட்டு போனோம்னு சொல்லு. இன்னைக்கு நான் கண்ணால செருப்பால பாத்தா அடி நான் சொல்றா வாங்கிக்கிறேன். 3 கடை எங்க போச்சு? 3 கடாயெல்லாம் ஏன் கிட்ட கேக்குற? உன்னதான் நம்பி விட்டு போன ஒரு பொண்ணு வாரம் அவன் போனா அவன் பொண்டாட்டி விலைக்கு போனா என்ன செய்யறேன்னு தெரியாது. ஒரு கிளைய குட்டியான் துணைக்கு விட்டு போயிருது. இந்த பக்கமும் இந்த பக்கமும் கம்பெனி தான். நடு சென்டர்ல காடு. ஊர் 1 கிலோமீட்டர் இருக்கு. யாருனாலும் துணைக்கு விட்டு போன அடிச்சா எடுக்கிறதுல அங்க போக வேண்டியது 4 பேரை குடிக்க வேண்டியது, அங்க என்ன சுத்த வேண்டியதுன்னா தெரியாது. இவங்க பொண்டாட்டி பிள்ளைய பண்ணதை பார்த்துட்டே தான் நான் பொண்டாட்டி பிள்ளை வேணான்னு சொல்லு. ஒண்ணு அவங்கள வேணான்னு சொல்லு, இல்ல என்னை அத்து விட்டுரு. என்னை விட்டுரு, எனக்கு பிள்ளை விட்டு இல்ல உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டு உன் பொண்டாட்டி பிள்ளையோட இருந்தேன்னு சொன்னேன். நான் எனக்குன்னு யாரும் வந்து நாளைக்கு உட்காந்து அழுக போறது கிடையாது. நாளைக்கு நீ செத்தா நீ சொன்னாலும் சரி, நீ எத்தனை பேர்ட்ட சொன்னாலும் சரி, நாளைக்கு பாடை கட்டி தூக்கிட்டு போய் தான் புதைப்பேன். பணம் இருந்தா எடுத்துட்டு போவான், பாடை கட்ட வரமாட்டான். இருக்கையில தான் வாங்கிட்டாங்களே பாடை கட்டுறதுக்கு. அப்புறம் என்ன வாங்க போறான் பணம்? என்ன இது வாங்க போறோம்? கொடுத்து முடிச்சுட்டு சம்பாரிச்சு அப்புறம் என்ன இருக்கு? இதேதான் என் மேல சொல்லிங்க. கொடுத்து முடிச்சுட்டு. உங்க பேருமா? என் பேர் ஆரோக்கியமாரி. எத்தனை பசங்க உங்களுக்கு? எனக்கு வந்து ஒரு பையன் 2 பொண்ணு. இது பெரிய பொண்ணா சின்ன பொண்ணு? பையன் தான் பெரிய பையன், அது 2வது பொண்ணு, இன்னும் 3வது பொண்ணு ஒன்று. என்னம்மா என் பிள்ளைய இருந்த பிள்ளையும் கூட்டி கொண்டுக்கிட்டு வந்து அவன் வயசு என்ன, என் பொண்ணு வயசு என்னன்னு பாருங்க. திருட்டு பையன் அந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ பழி வாங்குறேன் என் பிள்ளைய. நீங்கள் தயவு செஞ்சு என் பிள்ளைய நீங்கள் அத்து விட்டுறணும். வேண்ட ஒரு நேரம் புருஷன் இருக்கும்போது தான் நான் கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். இப்படியா? அவங்களுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இப்ப இல்லையா? இல்லை, இப்ப இல்லை. அப்ப அங்கேயே விட்டுட்டாங்க. அவர் நல்லவரா இல்ல ரொம்ப மோசமானவரா? இல்ல அவர் மோசமான ஆள்லாம் இல்லை. இங்க வந்து தெரு பொறைக்கிட்டு திரிஞ்ச வாக்குல பழக்க வழக்கத்துல வாங்கி இல்லாதெல்லாம் கொடுத்து மருந்து செஞ்சு முகமாத்து பண்ணு ராமேஸ்வரத்துக்கு அந்த செஞ்சு முகமாத்து பண்ணி கூட்டிக்கிட்டு வந்து எல்லாத்தையும் பண்ணி சோழியும் இல்ல. நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாளா? நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் கூட்டிட்டு வந்துட்டேன் நானு. இல்ல நல்லா வாழ்ந்துகிட்டு என்ன, நானும் அங்கே சிக்கல்ல தனியா தான் இருந்தேன். அங்கேயும் கொடுத்த சந்தேக கேஸ்ல தனியா தான் இருந்தேன். மாமா மாமியாரோட யாரோடவும் இல்ல. எல்லாமே பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி பண்ண வேலை தான். மெயின் காரணமும் இந்த அம்மா தான். யாரு? 2வது காரணம் என் பொண்டாட்டி பிள்ளைங்க. எங்களை நாங்க நிம்மதியா வாழக்கூடாது. நீ என்ன சாக போற காலத்துல சாக மாட்டேன், நீ வாழ்வ பொறுக்கி பட. நீ என்ன பிஞ்சருமா 3 பொண்டாட்டி வந்து என் பிள்ளைக்கு இவனுக்கும் சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் என்ன மாமா சொன்னா பேசக்கூடாது. அந்த மாமணி இது யாரு? இவன் தான் பிள்ளையும் தாயும் கூட்டிக்கிட்டு வந்து அவங்க அம்மா கூட்டிக்கிட்டு போச்சு. அந்த கற்பகம் எங்க ஊர் பொண்ணு சொன்ன சோறாக்கி போட்டு அந்த பொண்ணு என்னோட வயசு கம்மியா தான் இருப்பாங்க. அது சின்ன பொண்ணு மாதிரி. எங்க சாதி சனம்லாம் இல்ல, எங்க இளகொலையெல்லாம் இல்ல, எங்க பக்கத்து ஆளும் ஏன் சொந்தமா இருந்தா பரவாயில்ல, விட்டுட்டு போக மாட்டாங்களே. எப்படி இருந்தாலும் என்னை வந்து ரத்தம் துடிக்கிறது போக மாட்டாங்களே. ரத்தோட தேடாம இருக்க மாட்டாங்க. நான் தப்பு பண்ணிட்டா என் புள்ள வந்துருச்சு, கட்ட பஞ்சம் 100 பஞ்சம் வச்சுட்டேன். இவன் இருக்கிற தோப்புக்குள்ளே இருக்கிறாப்புல பிரசரண்டும் வைக்கல. இந்த பையன் எப்படின்னா சோறாக்கி போடுறதுக்கு சமைச்சு போட அப்படி இல்ல. எனக்கு வவுத்தரிச்சலா இருக்குல்ல, இவனுக்கு வேட்டி கசக்க. நான் புள்ள வளர்த்தது எப்படி? என் புருஷன் எல்லாம் வைக்கல் களைக்கட்டு எல்லாம் உரசி இருக்க முடியாது. அவன் பார்த்தாலும் போட்டாவே இவன் உலகம் பூரா தெரு பொறைக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டு இந்த சென்னையில வந்து 10-15 வருஷம் பொறைக்கிட்டு தெரிஞ்சிருக்கிறேன். விட்டுட்டு வந்துட்டாப்ல வந்து 15 வருஷம் வந்தது. இந்த புள்ள வேலைக்கு போன லக்குலதான் இந்த மாதிரி இவன் செஞ்சு கூட்டிக்கிட்டு போய் நான் சொன்னேன், மேடம் 1000 மாசம் 1000 போடு. அந்த அவங்கள பூரா வச்சு பிரசிடண்ட பூரா வச்சு அவங்க கட்ட பஞ்சாயம் 100 பஞ்சாயம் பேசிட்டாங்க. சரி நீங்க கூட்டிக்கிட்டு வந்துட்ட, அந்த பொண்ணுக்கும் உனக்கும் வயசு இல்லை, நீ ஒரு மாசம் 1000 போடு. நீ திடீர்னு செத்து போயிட்டாலும் கூட அதுக்கு பிள்ளை இல்ல, அது கண்ணுலே காட்டுறதுல மேம். அது எந்த சொல்லி இல்ல. நம்மளுக்கு 50 ஆடு 50 ஆடு எந்த 50 ஆடு வச்சது 100 கோழி மேய்க்க எம்மா தான் போய் சொல்ல தெரியும். ஆடு டே
நீ போய் எம்மா, இரு, நான் இல்ல நீ என்ன வந்து கட்டி எடுத்து அடிக்க என் மகளை- வந்து எங்க ஓனர் டிவி கேமராவில பார்த்து ஏழு மலை ஏன் அடிக்க வந்தாங்க? தலைவரை கொட்டு தலைவரை மேம் அது அடிக்க வந்து நான் சொல்றேன் இரு, இரு. இதெல்லாம் நீ சொல்றது நாங்க கேமராவோட போய் சொல்லலாம் ஐயையோ. நீ உத்தமி பேச என்னடா கட்டி என்ன எடுத்து அடிக்க அடிச்சேன்னு வந்தா? சொன்ன அந்த இடத்துல அடிச்சு அதனாலதான் யாரு? நான் நீ சொன்னதாலதான் கூப்பிட்டு எங்க அம்மா அடிக்க வச்சுட்டு போனாங்க. நான் தான் வந்து கூப்பிட்டு மாமான்னு சொல்லி கூப்பிட்டு சொன்னேன் எது? உன் பிள்ளைக்கு அந்த மாமான்னு கூப்பிடாதுன்னா பழக்க வழக்கம் மாமான்னு கூப்பிடுவேன் மாமானு எங்க ஊர் பழக்க வழக்கத்துல மாமானு நான் கூட்டினு எங்களை தள்ளிட்டு போக சொன்னாங்களா அவங்கள? நான் உன் பொண்ணு தின்னு வந்தா இந்த எங்களை சேர்ந்து வாழ விடாத அடே பண்றது வாழ விடாம தாண்ட போன சம்பாதிச்சு சாப்பிட்டு போல இவங்க கிட்ட கொடுத்து நாங்க என்ன பண்றது மேடம் யார் கொடுக்கறது? நான் என்ன அதெல்லாம் இல்ல கேக்குறேன், மேம். எனக்கு ஆதார் எடுத்தா சகர எடுத்துனா நம்ம ரெண்டு பேரும் பேங்க்ல போடுவோம்னா நான் செத்தா நீ எடுத்து நீ செத்தா நான் எடுத்து, ரெண்டு பேரும் செல் பண்ணுறோம் நீ எடுத்து எங்கிட்ட கொடுங்க நீ தான் ஆள் வச்சு போய் எழுதி கட்ட வாங்குறேன் பஞ்சாயத்திலேயே எழுதி நான் வாங்கி கொடுத்தேன் எழுதி உன்னை வேணாம் ஏய், நீ சொன்னா சொல்லாத. எங்க ஊர்ல எழுதி வாங்கி ரெக்கார்டிங் பண்ண பூரா நீ ஏற்கனவே மொக்கா பிள்ளைங்க ஒரு இருங்க, இருங்க, இருங்க. நீ திரும்பி பண்ண இதுனா போய் இருங்க. போய் இல்லைன்னா நான் அங்கேயே வரேன் நீ புழுகாத. ஒழுங்கா எழுதல இருங்க. என்ன புழுகுறா நீ? சொல்லாதடா புழுகாத நான் இருக்கேன் உயிரோட இருக்கிறேன். நீ சமயத்துக்கு பேசக்கூடாது புரியுதா பொய் என் சொல்றது உயிருக்கு போனா முட்டி சமயத்துக்கு நீ நான் பேசக்கூடாது நான் சமயத்துக்கு என்ன உடனே பேசி என்ன ஆக போகுது? அமகல் பண்ணக்க தான் நாங்க வந்தோம் உனக்கு இளவு எடுத்து போட்டு தான் நான் வேணான்னு தானே வந்துட்டேன். மறுபடியும் கூட்டி வந்து இங்க விட்டுருக்கேன் எனக்கு மேடம், தெரியல. மேடம், நீ வந்து கூப்பிடுறேன் ஆ? நான் ஒன்று தான் சொன்னத்தோட வந்தேன் என்ன கூட்டிட்டு போக சொன்ன உன்னைய? என்ன கூட்டு போன சொன்ன நாங்க வந்த பிறகு எனக்கு இந்த வேலை செய்யுங்க உனக்கிட்ட ஒரு பொழுதோட நான் வாழ வைக்க கூடாது சும்மா இருமா நீ, ஏம்மா கத்துற? காலகமே இவங்க தான் மேடம் அதெல்லாம் இல்ல. இப்ப சொன்னது பூரா பொய்மா. நீ வந்து மேம், இது என்ன பூரா சம்பாதி பொய். பண்ணிட்டு நீ என்ன கேட்க நான் அவளுக்கு எழுதி சொல்லி நான் தான் மனசார எழுதி எப்ப நான் வார்த்தை சாக விடாத. போயிலையாடா அம்பட்டும் படுத்து நீ நரச்சு அறியாத சொல்ல சாக குட்டி போயிடா. நாங்க ஐயோ படுத்துட்டோம் ஏண்டா நீ சாக தெரியல பழுத்து போயில உனக்கு ஏன் நான் சேர்த்து வச்சேன் மேடம், மூட்டை கட்டி மேடம், தாமரை அத்தி இருந்து விட்டுருங்க. எடுத்து சீட்டு கட்டி நாங்க இனி வச்சு வரலாம் மூட்டை கட்டி முடியாது. தெரியாது அன்னைக்கு தெரியலையா வரவும் முடியாது என்னத்த கொள்ளவும் மூட்டை முடியாது கட்டிட்டு போனாங்க? உங்கள்ட்ட உனக்கு நாங்க காசு பேசவும் பணத்தை அடிக்க முடியாது. போனாங்க? இல்ல இதோட இந்த பிரச்சனை சொல்றேன் என்ன குற்றம் செஞ்ச? சொல்லலாம் நான் தான் உன் மோசம் பொண்டாட்டி பண்ணிட்டேன். உள்ளிகளுக்கு மட்டும் இல்ல, உன் இல்ல, நான் சாட்சி சொல்றேன், நான் நான் வந்து சொன்னது ஒரு கேட்டியா? பவுனு, அரை பவுனு, முக்கால் பவுனு போட்டீங்க. அதெல்லாம் எங்க எந்த இருந்து புள்ளி போடுறா கொடுக்குற? என் அக்கா அது போடுறா, வந்து கேட்கறாங்க. திருப்பி கொண்டு செய்திருக்கேன் நானும் அவங்க இருக்கிறாங்கன்ட்டு உன்னை அதெல்லாம் எடுத்து வந்து கம்முனு இருந்துடாமா? நானு எங்கள்கிட்ட 4 ஓனை சாப்பிட்டு ஏய், இருமா. 4 பவுனு, ஓனை முக்கால் பவுனு. சாப்பிட்டு அது நகையை 7 பவுன் உங்ககிட்ட நகை நான் வித்துட்டு அந்த எந்த 7 பவுன் நகை காட்டு வித்து வாங்கி தரேன் ஏன்? அப்ப என்னை கொண்டு போய் போட்டியா உன் நொக்காடு பிள்ளைகளுக்கு இருந்து உன் நொக்காடு பிள்ளைகள் வரைக்கும் பணம் கொடுத்தியா? 15,000 30,000 ஏமா ஒரு பவுன், அரை பவுன், கால் பவுன் போட்டு என்ன அது? உடம்பு காயில் ஆயிட்டா உனக்கு போய் செலவு பண்ணா நகை வச்சு செலவு பண்ணுவோம் இரு கொஞ்சம் அந்த நகை என்னன்னு கேட்டா கொண்டாடி நகை வச்சு தான் போ காயில் ஆமா உன்கிட்ட பணம் எல்லாம் இருந்துச்சு எனக்கு பார்த்தா கேட்பாங்க. பணம் பணம் கையில வச்சிருந்தா சம்பாதிச்சுட்டு ஒரு பணம் மாசம் சம்பாதி 12,000 சம்பளம் வச்சிருப்பான் வெளியில போய் திருப்பி சம்பாதிப்பாங்க. நகை மூட்டு கொடுத்துருவான் மேடம், அந்த நகை திரும்பி மூட்டு கொடுத்துறேன் அவசரத்துக்கு வைக்கிற மூட்டு கொடுத்துறேன் யார் ஏன் மூட்டுற? ஏன் மூட்டுற? நீ எத்தனை உனக்கு என் பொண்டாட்டிக்காக செல் பண்ண 1 லட்சம் செல் பண்ண நீ எத்தனை நீ செல் பண்ண என் பொண்டாட்டிக்கு யாருக்கு நீ நீ மைய ஓட்டி ஆண்டா கூட்டி மை நான் போடல அவளை கேளு அந்த என்ன அவன் என்ன ஒரு நீ அவன் என்ன ஏன்டா சொன்னான்? பொண்ணை கூட்டிக்கிட்டு உனக்கு வந்தா? நல்லா உனக்கு நல்லா ஆச்சுன்னா மோத்தால் அடி போடும் உனக்கு நல்லா இருக்குமா மோத்தால் அடி போடும் அதெல்லாம் இல்ல. ஏய், நீ அதெல்லாம் இல்ல. ஏன் அப்ப வர பொய். முன்னாடி செஞ்சுட்டு இங்க போட்டாச்சு. நான் என் பின்னாடி பொண்ணை நீ கிளம்பி ஏன் வந்துட்டேன். கூட்டிக்கிட்டு வந்த? கடவுள் தான் ஆ. ஆமா அப்படியே நீ ஊருக்கு ஊருக்கு கண்டில வந்து ஊருக்கு வந்து சரி அப்ப என் பணத்தை வாங்கி என் சொல்லிட்டீங்க தங்கச்சி வீட்டுக்காரர் நாங்க இல்ல இல்ல பேசுறோம் பேச்சா? அப்ப உங்க ஊர் ஏமாத்தி நாங்க சொல்லிட்டேன் பணத்தை என்ன பார்த்த? நான் உங்க காயில இருந்தப்ப அடே, கம்முனாட்டி. பணம் செஞ்சு அப்புறம் பாராமா அட கம்முனாட்டி பொறுப்பு. கம்யூனிட்டி நான் நீ கம்யூனிட்டி நான் கம்யூனிட்டி யாரு அட கம்முனாட்டி குடிய கெடுத்த நீ தாண்டி கெடுத்து விட்ட கம்யூனிட்டி குடுந்து எங்கேயும் வாழ விடாத அவள எங்கேயுமே வாழ விடாத வாடா உண்மையில ஏன் சொல்ல வாழ விடாத வந்தா? கெட்டுங்கிற உண்மையில சொல்ல வந்து நீ கூட்டி போவாடா யாரு நீ கூட்டி போவா அவங்க பொறுப்பு அனுப்புறதும் வாய வரதும் வரதும் அவங்க பொறுப்பு என் பொறுப்பு அவங்க பொறுப்பு உன்னை கேட்கறேன் நான் வாய் மூடு. வாயை பொத்திக்கிட்டுடா ஏன் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ வாய பார்த்தலாம் பொத்திக்கிட்டு இரு. என்ன பண்ணுன்னு கேக்குறேன் என்ன என்னப்பா? நீ என்ன பண்ண போறேன்னா நீ என்ன பண்ண போற? உனக்கு மரியாதை கொடுத்த வரைக்கும் போயிடுச்சு நீ என்ன பண்ண போற ஏன்ப்பா நீ கத்துற? என்ன கத்தாத, பண்ற? நீதான் என்ன எனக்கு பண்றேன்னு கேக்குற? கெடுக்கிறவன் நீ தான் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழக்கூடாது பண்றோம் நீதான் நீ நடா உன்னை நீ வாழ வந்து விட வாடா நீ சரி உன் குடும்பத்தை எங்க அம்மா தான் பண்ணாங்க. உன் பொண்டாட்டி குடும்பத்தை பிள்ளையோட யாருமே போய் பண்ணல. அவன் என்ன நான் பண்றாங்க சொன்னா இல்லையா கேளு அந்தாண்ட அங்க பணம் கொடுத்து கொடுத்து இந்த இவங்க பணம் கூட நாங்க எப்படி வாயத்த பொண்டாட்டி பிள்ளைகிட்ட அவ்வளவுதானா? வாடா. உன் பொண்டாட்டி செத்துட்டாடா என் பொண்டாட்டி செத்தா நீ சாவு அவனும் சாக மாட்டேன் நீ சாக மாட்டேன் பரதேசி பையன் என் சாதியில சேராத என்ன பாரு. பேசுறீங்க அம்மா நீங்க? என்ன பேச்சு பேசுறீங்க? இப்படி பொண்ணுகளை கெடுக்கலாமா சின்ன அவளுக்கு சின்ன அவளுக்கு புத்தி இல்லையா? என்ன உங்க அது பொண்ணு என்ன புத்தி இல்லாம 10 வயசு தான் பொண்ணா 15 வயசு நீ பொண்ணா? சொல்றது அதெல்லாம் ரைட்டு தான் அவளுக்கு மூளை வேண்டாம்? அதான் மூளையே இல்லையே அப்புறம் அவரை மட்டும் சொல்றீங்க? மூளை அவளெல்லாம் இல்லாம எடுத்து பேசக்கூடாது. நீ என்ன மூளை இல்லாம தானே இப்படி வந்துட்டாப்ல நீங்க அதுக்குள்ள வழியை நீங்க விட்டு புருஷன் கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போது பண்ணலாமா? அது பண்ணக்கூடாது தப்பு தானே? தப்புத்தேன் மேடம் அப்ப அவளும் தப்பு பண்ணியிருக்கால. தப்புத்தேன் சரி வந்தது சரி போனது சரி அதோட நீங்க சரி நீங்க வந்து அவளுக்கு அவர் கூட போக வேண்டாம்னு சொல்றீங்க. ஆமா அவங்க என்ன சொல்றாங்க யாவும் என்ன சொல்ற வாடுறம் சொல்றாளா கேட்டு பாருங்க. நீ வாடுறம் சரியா வாழ்றதுக்கு நம்ம இனிமே வாழவே முடியாது மேடம். அவங்களும் வாழ விட மாட்டா, இந்த ஆளும் ஒழுங்கா வச்சுக்கிற மாட்டா. அப்படின்னு இங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அங்க வந்து எதுனாலும் பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கணும்.
மறுபடியும் கோச்சிட்டு ஓடவும் திரும்பி வரவும் அசிங்கமா ஊர்ல இருக்க ஊரை காடு திப்பி முடிச்சிட்டாங்க. நாங்க இனிமே என்ன இருக்குது? கிராமத்து சைடு கிராமத்துல உள்ளவங்க எங்களை சிரிக்கிறாங்க. ஆமா நாங்க இருந்த நிலைமைக்கு எங்களை சிரிக்கிறாங்க. ஆமா சிரிக்கல் தான். நீ இவனை 5 பார்த்துட்டே கிலோமீட்டர் தள்ளி சிரிக்கிறாங்க. பஞ்சாயத்து பண்ண அங்க ஊர்ல இவன் சிரிச்சு போட்டா பார்த்து கூட்டிக்கிட்டு 5 கிலோமீட்டர் போயிருக்காண்டி தள்ளி உன் மகன் போய் கொஞ்சம் கொஞ்சம் பேசாம இருங்க. முதல் மனைவிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? திருமணம் பண்ணி என் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறது 6 புள்ளைய பெத்துட்டு இவருக்கு இது தேவையா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணம் ஆன ஆம்பளை, நீங்க கல்யாணம் ஆன பொண்ணு முறை இல்லாம வந்தது தவறு. பொண்டாட்டி பிள்ளைங்களை கேட்டா 6 புள்ள பெத்துட்டு உனக்கு தேவையானதான் கேட்பாங்க. ஆமா. கரெக்டா? அவங்க பக்கத்துல அவங்க நியாயம். இப்போ நீங்க 8 வருஷம் ஒண்ணா வாழ்ந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனா பொண்டாட்டி பிள்ளைய பாக்குறாங்க. அவருக்கு அங்க அட்டாச்மெண்ட் இருக்கு. அவர் அதை ஆமா. விட மாட்டாரு. விட மாட்டாரு. என்னோட அபிப்பிராயத்துல நீங்க ஒதுங்கி போறது நல்லது. நான் ஒதுங்கி போயிடுறேன். ஒதுங்கி போயிடுறேன். இல்லைன்னா அவர் சட்டப்படி அங்க விவாகரத்து வாங்கணும். விவாகரத்து வாங்கி அங்கேருந்து ரிலீவ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு முறைப்படி தாலி கட்டணும். அப்போ ஓகே, அதுக்கு அவர் தயாராக. நான் ரெடிமேட் அந்த பொண்டாட்டி பிள்ளைங்க வேணாம் மேடம். அப்ப நீங்க சட்டப்படி கோர்ட்ல போய் பக்காவா விவாகரத்து வாங்குங்க. நீங்க புனிதா கூட தான் வாழ்வீங்களா? புனிதா மட்டும் இல்ல மேடம். இவங்க இவங்க இவ்வளவு தூரத்துக்கு அவங்க வாழாத காரணத்துக்கு அவங்க அம்மா தான் காரணம். அவங்க கிட்ட காரணம் கிடையாது. புனிதா என்கிட்ட வாழாத போட்டாது அப்பாலப்பட்ட பிரச்சனை. முதல்ல அவங்களுடைய தொடர்பு எனக்கு வேணும். அவங்க அவங்கள்ட்ட தொடர்பு பண்ண போறாங்க. அவங்க தான் வேணும். காசு கொடு, இவளுக்கு போன் பண்ணி 10,000 கொடுன்றது, எனக்கு போன் பண்ணி அடிக்கடி பணம் கொடுன்றது, எங்களுக்கு 2 பேருக்கும் பிரச்சனை வரதே அவங்க தான் மேடம். என் பொண்டாட்டி பிள்ளைங்க தான். இல்லைன்னா எங்களுக்கு 2 பேரும் சண்டை வரும். இதுக்குள்ள எங்களுக்கு 2 பேரும் சண்டை வரும். அவங்க காசு கேட்கறாங்கன்னு அவங்களுக்கு புனிதா வாயிட்டு வாழாத போட்டாது அப்புறம் அவங்களுக்கு எனக்கு செத்தா கூட அவங்க என்ன பார்க்க கூட நான் அவங்க செத்தா நான் யாரு? என் பொண்டாட்டி பிள்ளைங்க, எங்க அம்மா. அவங்களுக்கு எனக்கு தொடர்பு கூடாது. எங்கன்னா தனியா கூட பிக்சர் துணுக்குறேன். இப்போ உங்க முடிவு என்னது? எனக்கு முடிவு வேண்டாம். இவர் வேண்டாம். ஒண்ணு அவங்கள அத்து விட்டு எல்லாம் முடிச்சுக்கிட்டு என்கிட்ட வரட்டும். சட்டப்படி விவாகரத்து வாங்கணும். இல்லைன்னா அவங்களோட இருந்துக்கிட்டு என்ன வேணாம்னு விட்டு சொல்றீங்க. தெளிவாயிடுச்சா? அவ்வளவுதான் மேடம். ஹலோ, சொல்லுங்க மேடம். சுந்தர் பேசுறீங்களா? ஆமா மேடம். உங்க அப்பா இங்க இருக்காருப்பா? சொல்லுங்க மேடம். புனிதா அவங்களும் வந்திருக்காங்க, அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. எங்க அம்மா இல்ல சார் மேடம். அவங்க 50 வயசுல போய் கல்யாணம் பண்ணா யாரும் ஒத்துவாங்க? வீட்டுல யாரும் சேர்ப்பாங்க? இல்ல நாங்க எங்களை வேணாம் எழுதி கொடுத்துட்டு சொல்லுங்க மேடம். நாங்க எங்கன்னா போயிடுவோம். அவர் என்ன சொல்றாருன்னா உங்க அம்மா ரொம்ப சந்தேகப்பட்டதுனால தான் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தது சொல்றாரு. அதெல்லாம் இல்ல மேடம். அவர் இருந்ததால தான் நாங்க கேட்டதால தான் அவர் அப்படி போனாரு மேடம். நீங்க ரொம்ப மோசமா பேசுனீங்களாமே புனிதாவை கூப்பிட்டு. இவங்க அதாவது என்கிட்ட ராங்கா பேசணும், நான் பேசினேன் மேடம். அவ்வளவுதான் மேடம். அவ்வளவுதான் ராங்க. நான் பேசல இது வரைக்கும் அவன்கிட்ட. சரி, ஊருக்குள்ள போய் என்ன பேசணும் அது தெரியாது. ஊருக்குள்ள பேசுனது அவன் தானே பேசினேன். அதை நீ தானே சொல்லணும். வயசானவன்ட்ட ஏன்டி போற, என்கிட்ட வடினு கேட்ட அந்த பேசுறவன் சின்னவன் தான் பேசுறது. பெரியவனா என்ன யாரும் பேசல. பெரியவன் பண்ண எல்லாமே என்கிட்ட வாங்கி சாப்பிட்டாங்க. ஒண்டிதான் என்னை அசிங்கமா கேட்ட கேள்வி. என்னைய நான் வந்துட்டு அவங்க வீட்டுல எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க, இவன் மட்டும் ஒதுங்கிடுவேன். இவன் பொண்டாட்டியும் இவன் தான் என்னகிட்ட கேட்டது. வயசானவன்ட்ட போறியா, என்கிட்ட வாடி, எங்க அப்பா வயசானவன் தானே. இங்காண்டி வர யாரு கல்யாண காட்சிக்கு நல்லது போனா இவன் இங்காண்டி வந்து. சுந்தர் சொல்லுங்க மேடம். இப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசலாமா? அசிங்கப்படுத்தி பேசினேன். அவங்க வீட்டுல சாப்பிட்டா வாங்கி அப்படிலாம் நான் கேட்கவே இல்லை. அதெல்லாம் பொய். உங்க அம்மா எங்கப்பா? அவங்க ஒரு வீடு கட்டிட்டு இருக்க மேடம். அந்த வேலையா பிடி ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காங்க. உங்க அப்பா கூட டச்ல இருக்கீங்களா? இல்ல மேடம், நம்ம எல்லாம் டச் இல்ல மேடம். அவர் வரதே இல்லையா? நீங்களும் போறது இல்லையா? அதாவது எப்பனா ஒரு டைம் வருவார் மேடம். வந்து சண்டை மஞ்சள் வருமானு போயிடுவார் மேடம். அவ்வளவுதான் மேடம். ஓகே தம்பி, இப்போ ஏழுமலையோட நிலைமை ரொம்ப எப்படி தெரியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலைமை. அவங்களும் முழு மனசோட உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. இவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. ஆனா மேடம் கற்பகம் போயிட்டாங்க. ஆனா எங்க இருக்கீங்க இப்ப நீங்க? சுங்காசத்துல இருக்கிற மாந்தோப்புல வாட்ச்மேன். மாசம் 12,000. அடங்கி ஒதுங்கி இடுங்க, சரியா? கண்டிப்பா. இன்னும் போய் அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. அவங்க என்ன தொந்தரவு பண்ண கூடாது மேடம். அவங்க எல்லாம் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீங்க பண்ணாம இருந்தா சரி. நீ போவியாம்மா அவங்கள்ட்ட? இல்ல வேணாம். இப்போ இந்த 8 வருஷம் வாழ்ந்ததுக்கு உங்களுக்கு என்னது வேணும்னு கேட்பீங்களா அவர்கிட்ட? 8 வருஷமா தான் கொடுக்கவே இல்லை. இன்னுமே என்ன கொடுக்க போறாப்புல? அதைத்தான் அந்த பஞ்சாயத்துல அதுதானே நான் பேசுறதுக்கே வந்தது. இப்ப அவங்க கேட்டாங்க 8 வருஷம் உன்னிட்ட இருந்ததுக்கு. எல்லாருமே கேட்டாங்க. ஒரு 10 பைசாவோட அது பேரால ஒரு பேங்க்ல போடாம ஊர்ல வட்டி கொடுத்தா ஊர்ல உள்ள வட்டிக்கு வாங்கிட்டு வந்து பேங்க்ல போடுறது. பேங்க்ல போடுறதுக்கு நாங்க வட்டிக்கு ஏன் கொடுக்கறதே கேட்டாங்க. போடணும் அதை கேட்றதுக்கு தான் இப்ப வந்தீங்க சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, சட்டப்படி நீ மனைவி கிடையாது. உனக்கு என்ன சேஃப்டி வேணுமோ அது பண்ணிக்கோ. அது நீங்களே பண்ணுங்க. உழைச்சு பண்ணிக்கிறோங்க.
நான் இருக்க தட்டிக்கு நான் வசதியான ஆளு. நான் தட்டு கட்டுட்டேன். அவ்வளவுதான். என் அதுக்கு மேல பிள்ளைலாம் நான் ஒண்ணும் பார்க்க பண்ண மாட்டாதே. என் பிள்ளை எங்கனையே உழைச்சி தின்னுட்டு மண்டையை போட்டு இப்போதுமே எங்களை அத்து விட்டுருங்க. என்கிட்ட இருக்கவே கூடாது. எந்த சம்மந்தம் வேணா அப்ப 10 முடிவு ரூபா பண்ணிடுங்க. அது வேணாம், 10 ரூபா வேணாங்க. நாங்க உழைச்சி பொழைச்சிக்கிறோம். அவங்க பாத்துக்க. அவங்க உங்க கூட வரதுக்கு விருப்பம். நான் வானம்னு சொல்ல மாட்டேன் மேடம். அவங்க வரதுக்கு விருப்பப்படல. ரைட், சந்தோஷம் மேடம். நீங்க கிளம்புங்க. ரைட் மேடம். ஏழுமலை, இன்னும் சமைக்கிறதுக்கு ஆளை வச்சுக்காதீங்க, நீங்களே வச்சுக்கீங்க. இனிமே சமைக்கிற வேலையை வேணாம் மேடம். சரி போங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணாதீங்க. நான் பண்ண மாட்டேன் மேடம். நீங்களே உங்க துணியை துவைச்சுங்க, நீங்களே உங்க சமையல் பண்ணி கண்டிப்பா சாப்பிடுங்க. அதான் நான் இதுதான். சரி போங்க. எல்லாமே ஒரு டிரான்சாக்ஷனல், ஒரு அரேஞ்ச்மெண்ட். திருமண வாழ்க்கை அப்படின்னா எப்படி? உனக்கு ஒரு மனச்சாச்சு. ஏதோ ஒரு 10 ஒரு பேங்குல போடுறேன், நான் திடீர்னு இறந்துட்டேன்னா அதை எடுத்துக்கிட்டு போமான்னு சொன்னா நமக்கு ஒரு எனக்கு கண்ணுக்கு சந்தோஷமா முன்னாடி இருக்குல்ல. உனக்குன்னு 10 ரூபா எதுவுமே போட்டு இல்லை வச்சிருக்கேன் மேடம். பாருமான்னு சொல்லல இது வரைக்கும். அதனாலதான் எனக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு. 2வது நம்மளை காட்டி அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளை பெருசாயிடுச்சு. அப்ப இனிமே நம்ம இருக்கக்கூடாது. இன்னுமே நம்ம இருக்கிற வரைக்கும் உழைச்சு தின்ட்டு போயிடுவோம்னு தான் நான் கிளம்பி போனது. வேணாலும் நல்ல விஷயம் பண்ண. உன் வேலையை பாரு. ம். யாரையும் நம்பி இருக்க வேண்டாம்ல. வேணாம் மேடம், எங்களையே நாங்க இறப்ப இருந்து பொழைச்சிக்கிறேன் மேடம். பிள்ளையெல்லாம் அப்படி வளர்த்தேன் மேடம். கோடீஸ்வரனோட அந்த அளவுக்கு வளர்த்திருக்க நான் பண்ண தப்பு இதே மாட்டேன். போச்சு மேடம். இந்த தப்பு ஒரு தப்பு தான் நான் பண்ணது. பால் நாளுக்கே நான் மறக்க மாட்டேன். நான் சாகுற வரைக்கும் இந்த மாதிரி தப்பு பண்ணதை சாகுற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு இல்லாத ஒரு உறவு உங்களுது. உங்கள்ட்ட கோபம் தான் இருக்கும். அவங்களுக்கு நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா பசங்க அப்படி பேசக்கூடாதுதான். ஆமா. ஆனா அவங்க பக்கத்துல இருந்து பார்க்க போச்சுன்னா அவங்களுக்கு அது கோவம் தானே இல்லையா? நியாயமான கோவம் தான் அது. லைஃப் பார்த்து மேனேஜ் பண்ணுமா. இனிமையாச்சும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.